திரு ஈஸ்வர் அவர்கள். ஒரு நிமிஷம் இருமா, வீடியோ ஒரு நிமிஷம் இருமா. வாசு வாசு, நீ தானே மெயின் சொன்னீங்க. பத்திரிகையாளர்கள், ஊடகத்தினர், அனைத்து பெரியவர்களுக்கும், அருமை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கும் இந்த படத்தினுடைய நடிகர், நடிகைகள், டெக்னீசியன்ஸ், முக்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தோடு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உரைய ஆரம்பிக்கிறேன். இந்த அக்யூஸ்ட் படத்தின் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஊடகம், பத்திரிகையாளர்கள், அனைத்து பெரியவர்களுக்கும், அதேபோல் ரசிக பெருமகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளதான் இந்த விழா. இந்த விழாவினுடைய முக்கிய விருந்தினராக வந்து கலந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கும் தயாரிப்பாளர் அண்ணன் ஏஎல் அழகப்பன் அவர்களையும், தயாரிப்பாளர் அண்ணன் அழகன் தமிழ்மணி அண்ணன் அவர்களையும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய இணை செயலாளர் எங்களுடைய அருமை அண்ணன் சௌந்தரன் அவர்களையும், எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் நடிகர் உதயா அவர்களின் குடும்பத்தினர்கள், நண்பர்கள், முக்கியமாக எங்களுடைய தயாரிப்பாளர் சச்சின் அனைவரையும் வரவேற்பதோடு, இந்த படத்தினுடைய நாயகன் உதயா அவர்களையும், இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரபு சீனிவாஸ் அவர்களையும், இந்த படத்தினுடைய கேமராமேன் மருதநாயகம் அவர்களையும், இசையமைப்பாளர் நரேன் பாலகுமார் அவர்களையும், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் ஒருவரும் எங்களுடைய இணைய நண்பருமான சேது அவர்களையும், இந்த படத்தினுடைய டெக்னீசியன்ஸ் மற்றும் நடிகர்கள் பிரபாகர் அவர்கள், திரு டேனி அவர்கள், திரு ஸ்ரீதர் சார் அவர்கள், அண்ட் திரு ஹைடு கார்த்தி அவர்கள், இந்த படத்தினுடைய எங்களுக்கு உறுதுணையாக இருந்த செந்தில் அவர்கள் மற்றும் இந்த படத்தினுடைய நடிகை சுபத்ரா அவர்கள், தீபா பாஸ்கர் அவர்கள் மற்றும் அனைத்து நடிகர்களையும், டெக்னீசியன்களையும், உங்கள் அனைவரையும் இந்த படக்குழுவினர் சார்பாக வருக என வரவேற்கிறேன். யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சுங்க, அது சொல்லணும்ல, அது நன்றி. பத்திரிகையாளர்கள், ஊடகவியர் அனைவரையும் ஒருங்கிணைத்து எங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு சகோதரர் நிக்கில் முருகன் அவர்களையும், அதேபோல் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த அக்யூஸ்ட் திரைப்படம்
ஆரம்பம் முதல் இறுதி வரை இன்று வரை இவ்வளவு சிறப்பாக மக்களிடையே சேர்ந்ததுக்கு முழு முதற் காரணம் எங்களுடைய கதாநாயகனும் தயாரிப்பாளர்களில் ஒருவருமான உதயா அவர்களே சேரும். அனைவரையும் ஒருங்கிணைத்த பெருமை அவருக்கு தான் உண்டு. இன்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் இந்த படத்தின் சிறப்பான வெற்றி வந்த பிறகு கூட அதை அவர் தலையில் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் நான் இதை வைத்து பல படங்களில் சிறப்பாக நடித்து இந்த மக்களிடையே ஒரு சிறந்த நடிகனாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த படம் பிரபு சீனிவாஸ் சார் அவர்கள் எங்களோட சொன்ன அந்த கதை சொன்ன நேரத்திலிருந்து அனைத்து விஷயத்திலும் ஒவ்வொரு நடிகைகள் தேர்வில் இருந்து அனைத்து விஷயத்திலும் உதயா அவர்கள் பட்ட பாடு ஒரு படத்தை முடிக்கும் வரை அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல அவர் நடித்த விதம் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரும் பஸ் ஃபைட் ஆகட்டும், அதே மாதிரி நிறைய பாடல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாண்டேஜ் சாங்ல எல்லாம் நான் அன்னைக்கே ஒரு விழாவில் சொன்னேன். டைரக்டர் அவர்கள் ஒரு குப்பை தொட்டி ஃபுல் லோடில் இருக்கு, அதை நகர்த்தி வச்சுட்டு நீங்கள் அப்படியே இதில் போய் படுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன எதுனோடுகளை அப்படியே போய் படுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த சினிமா மேலே ஒரு வெறித்தனமான காதலை வச்சிருக்காரு. அதனால தான் இந்த படத்தினுடைய வெற்றி. அந்த மாதிரி பல காட்சிகள் அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அக்யூஸ்டாவே வாழ்ந்திருக்காரு. ஸோ அதனால தான் இந்த படத்தோட வெற்றின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இவரும் அஜ்மலோட பயணமும் இவரு கூட, அதே மாதிரி யோகி பாபு சார், அதே மாதிரி பிரபாகர் அவர்கள், டேனி அவர்கள், எல்லோரையுமே ஒரு தனித்தனியாக பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் உதயா அவர்கள் தான். நீங்கள் இன்னும் பெட்டராக நீங்கள் வாங்க, நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொண்டு இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்காரு. என்ன கூட நான் சொல்கிறேன், நாகராஜ் கேரக்டருக்கு என்னை சூஸ் பண்ணது அவர் தான். நம்ம இயக்குனர் அவரும் அவங்களும் பேசிட்டு முடிவெடுத்து சொன்னாங்க, ப்ரோ நல்லா இருக்குமா தெரியல, நான் தயாரிப்பாளரோட நின்றுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரோ, இது நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் இந்த இருக்கிற மாதிரியே வாங்க, இந்த படம் உங்களுக்கு இந்த கேரக்டர் சூட் ஆகுன்னு சொன்னார். ஆனால் இந்த மக்களிட பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. நீங்கள் அனைவரும் பாராட்டியிருக்கீங்க. அதுக்கும் காரணம் எங்கள் ஹீரோ உதயா தான். ஏன்னா அவரை நான் ஏன் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா, இந்த நன்றி சொல்கிற இடத்துல அவருக்கு நான் இந்த புகழாரம் சூட்லேன்னா அது சரியாகாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயம் இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு மேலும் மேலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், டைரக்டருக்கும், டிஓபிக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், அனைத்து டெக்னீஷியன், எடிட்டர் சார் அவர்களுக்கும், அவங்க அசிஸ்டண்ட் அவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி டி ஸ்டுடியோலேருந்து எங்களுக்கு பண்ண ஹெல்ப்பு, இதெல்லாம் எல்லோருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உழைத்த அனைவர்களுக்கும் நன்றி. எங்களுடைய விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், இதற்கு எங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டராக இருந்தவங்க, அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் நான் இந்த விழாவின் சார்பாக, இந்த அக்யூஸ்ட் பட குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் உதயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த இங்க
இங்கு கூடியுள்ள அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்யூஸ்ட், இது எங்களுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குது. நாங்கள் MIY ஸ்டுடியோஸ் புதுசாக உள்ளே வந்திருக்கோம். அதுக்கு காரணம் எல்லாம் என்னோட 2 அண்ணனுங்க தான். அண்ணனுங்கும் போது பேருக்குன்னு சொல்ல முடியாது. எங்களோட பழக்கம் வந்து ஒரு சின்ன இடைப்பட்ட காலம்தான். ஆனால் அந்த சின்ன இடைவெளியிலேயே அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள், இந்த லைஃப் கோட லெசன்ஸ், இது எல்லாமே ரொம்ப பெருசு. உரிமையாக என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க, பண்ணிடுறேன்னு. நானும் நிறைய விஷயம் அவங்களோட பேசி இது பண்ணியிருக்கோம். அக்யூஸ்ட், இன்னைக்கு இந்த படம் முதல் வாரம் தாண்டி 2ஆவது வாரம் தாண்டி 3ஆவது வாரத்தில் கால் பதிச்சிருக்கு. அதுக்கு முதல் காரணம் நீங்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2வது, நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். எனக்கு முதல் மேடை மாதிரி ரொம்ப முதல் படம். என்னோட டீம் ஆக்டர்ஸ், டேனி ப்ரோவாக இருக்கட்டும், பிரபாகர் சாராக இருக்கட்டும், மருதநாயகம் சார், நரேன் ப்ரோ, ஸ்ரீதர் சார், சுபத்ரா மேடம், தீபா மேடம், சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, ஹைடு ப்ரோ, எங்களோட பெரிய 2வது பெரிய ஆக்டர் பன்னீரண்ண, உதயாண்ண, எல்லாருக்குமே பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் கதை கேட்கும் போது என்ன எங்களோட டைரக்டர் சார் சொன்னாரோ அதை வந்து முழுசா ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே. நைட் அண்ட் டே கொஞ்சம் கூட இது பண்ணாமல் பெர்ஃபெக்ஷனுக்காக எல்லாருமே ஓடிட்டு இருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய வெற்றின்னு கூட நான் சொல்லுவேன். வெற்றியை தாண்டி எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணது தான், அவங்களோட டெடிகேஷன் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அண்ட் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து இந்த வெற்றி கூட்டணி வந்து மறுபடியும் தொடரும் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தடுத்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்று வருகை தந்திருக்க அனைத்து ஊடகத்துறை மற்றும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. நன்றி. அடுத்ததாக நடிகர் ஸ்ரீதர் அவர்கள். எங்களின் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் முதல் என் வணக்கம், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இது முதல் படம். இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்காக வழங்கிய இந்த படத்தின் இயக்குனர் மற்றும் உதயா சாருக்கு முதல் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானே எதிர்பார்க்காத விஷயம், இந்த படத்தோட இன்டர்வெல்ல இந்த படத்தோட கதாநாயகனும் நானும் இந்த இடத்துல இடம்பெறுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைவுக்கு உதயா சார் அடிக்கடி சொல்லுவார், ஊடகத்துறை வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்ட்டு. அது நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவார். அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தார். அது இந்த நன்றி விழா வரைக்கும் நான் பார்க்குறேன், இங்கே ஒரு கேமரா கூட குறையவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேமரா கூடிக்கிட்டே தான் போகுது. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த ஊடகத்துறைக்கு. மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையும் சொல்லி எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நடிகர் சச்சின் அவர். எல்லாருக்கும் வணக்கம். ஐ வாண்ட் டு தேங்க் சேது சார். சேது சார்னால தான் நான் உள்ளே வந்தேன். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் உதயா சார், பன்னீர் சார். அண்ட் இதில் சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அண்ணாவா நடித்த பிரபாகரன் சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் திரு மருது அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாவே நண்பர்கள் நீங்க தான். அதிகமா நான் உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய கணவருக்கு நன்றி சொல்லணும். ஆஃப்டர் மேரேஜ் அதிகமா வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு எப்பவுமே எல்லா படத்துலயும் சரி, எல்லா விஷயத்துலயும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்றேன். இந்த வாய்ப்பு வந்து
நியூ இயர் அன்னைக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வந்த கால் தான் இது. ஸோ அஜித்துக்கு கால் பண்ணி எனக்கு இந்த படத்துக்கு கமிட் ஆகிருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா ஷாக். அடுத்த நாள் பூஜைக்கு கேஷுவலா தான் வந்திருந்தேன். அப்பதான் தெரியும் உதயா சாருக்கு அக்கா கேரக்டர் பண்றேன்னு. இந்த படத்துல எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது சார். தேங்க்யூ சோ மச். டைரக்டர் சாருக்கும் தேங்க்யூ. இந்த படத்தோட சக்சஸ் மீட் நான் தேங்க்ஸ் மீட்டிங் சொல்றதுக்கு முன்னாடி இந்த படம் மூலியமா எனக்கு 3 படம் கமிட் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க எல்லாருமே தான். நீங்க என்னை பத்தி கொடுத்த கமெண்ட்ஸ், பத்திரிகையில சொன்னதும் சரி, ரிவ்யூல சொன்னதும் சரி, இது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஜென்ஸ் எந்த அளவுக்கு மூவில சக்சஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு போராடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் நான் இதே வடபழனியில சாலி கிராமத்துல காலையில பெட்ரோல் போட்டு வந்துட்டோம்னா நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒவ்வொரு ஆடிஷனா போவோம். மத்தியானத்துல நம்ம ஆவின் பார்க் அங்கதான் உட்காந்துட்டு அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ஆடிஷன் போக ஆரம்பிப்போம். இப்படிதான் என்னோட ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சது. இங்க இருக்கவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஆக்டிங்னா ஆக்டிங்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, அடுத்து போக வேணாம் அந்த மாதிரி எல்லாம். பட் நான் ஆக்டிங்கும் சரி, டப்பிங் கத்துக்கல, டப்பிங் எல்லா துறையிலயும் நான் உங்க கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மீடியா அதிகமா சோதிக்கும், கஷ்டப்படுத்தும், நிறைய அவமானங்கள் எல்லாம் கடுக்கும். பட் கைவிடாது. அதுக்கு இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகர் கணேஷ் அவர்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த மீடியாக்காரங்க நமக்கு எல்லாம் பாதி பேர் சப்போர்ட் பண்ணது, ரெண்டாவது எல்லாம் பாதி பேர் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றது தெரியல. நாங்க ஃபர்ஸ்ட் ஆர்வத்துல இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை இன்னைக்கு 3ஆவது வாரம் போயிட்டு இருக்குன்னா அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் இந்த டைம்ல. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் அவர் ஒரு நாள் முதல் நாள் கூப்பிட்டு இந்த கேரக்டர்ல சின்ன கேரக்டருக்கு பண்ணுங்கன்னாரு. அதுக்கப்புறம் சார் ஃபுல்லா படம் ஃபுல்லாவே என்ன டிராவல் பண்ண விட்டாரு. உதயா சார் ஆனா நீங்க நல்லா பண்றீங்கன்னு சொல்லி எனக்கு பக்கத்தே வச்சு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த படத்தை ஃபுல்லாவே என்ன டிராவல் பண்ண கொடுத்தாரு. ஆனா படத்துல ஒரு சின்ன சின்ன இருந்தது எனக்கு. இது இந்த டீமுக்கு அத்தனை பேருக்குமே பெரிய நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார். டேரக்டர் சாருக்கு பெரிய நன்றி. இங்க வந்திருக்க அத்தனை பேருக்குமே பெரிய நன்றி. வணக்கம். நன்றி. அடுத்ததாக நடிகர் குணா அவர்கள். அன்பிற்குரிய உதயான் அவர்கள் வரும்போதே 1 நிமிஷம் அப்படின்னாரு. ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, 3 நிமிஷம் அவ்வளவுதான். ஏன்னா ஒரு முக்கியமான மேடை இல்லையா? ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 10 முறை கீழே விழுந்தவனை பூமி தாய் முத்தமிட்டு சொன்னாலாம், நீ 9 முறை எழுந்தவன் தானே என்று. இந்த வரி உதயா அவர்களுக்கு முக்கியமா பொருந்தும். ஏஎல் அழகப்பன் அப்பா எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர், சின்ன கலைவாணர் அப்படின்ற பட்டம் நடிகர் விவேக் அவர்களுக்கு அவர் தயாரித்த திருநெல்வேலி என்கின்ற படத்தின் வாயிலாகத்தான் கொடுக்கப்பட்டது என்ற விஷயம் அப்பா அழகப்பன் அவர்களுக்கு தான் அந்த பெருமை. உதயா அவர்களுடைய வழி, போராட்டம், அவமானம், ஏற்றம், இரக்கம், சூழ்ச்சி, கண்ணி எல்லாத்தையும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனாக இந்த படத்திலே அவர் உருவெடுத்திருக்கிறார். அசாத்திய நடிப்பால் தமிழ் சினிமாவிலே ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு நடிகனாக அவர் வந்திருப்பது உள்ளபடியே. 1000 மலை மேகங்கள் ஒன்று கூடி இந்த மண்ணில் மலையாய் பொழிகிற பொழுது இந்த மண் எப்படி வசந்தம் அடைவாளோ, இந்த மண் எப்படி பெருமை கொள்வாளோ, அப்படியே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் உதயா அவர்களை நினைத்து. அவருடைய படம் தொடர்ந்து நிறைய வரணும். எனக்கு ஒரு 14 வருஷமா அவரோட நான் பயணம். அவருடைய பூவா தலையா, அதுக்கடுத்து உத்தரவு மகாராஜா. நான் உடல் அமைப்பில் இப்படி இருந்தாலும் கூட எனக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும், அல்லது இந்த படத்துக்குள்ளே நான் இருக்க வேண்டும் அப்படின்ற கனவு. ஒரு பெரிய ஹீரோவுக்கு கதையை சொல்லிட்டு ஒரு இயக்குனராக காத்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு நிறைய உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை. உண்மையிலே அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும். இதுல ஒரு பஸ் ஃபைட்டு, நான் இடையில தான் கம்பெனிக்கு போனேன். இதுல பெருசா ஒண்ணும் இல்லை குணா. அந்த புல்லாரெட்டி அப்படின்னு ஒரு கேங் இருக்கு, அதுல ஒரு 8 பேர் இருப்பாங்க. அதுல வேணா நீ பண்ணு அப்படின்னாங்க. எதுவா இருக்கட்டும் ஜி, நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பஸ் ஃபைட் கிட்டத்தட்ட ஒரு 12 நாளுக்கு மேல அவங்க ஷூட் பண்ணாங்க. அதுல அந்த டிரைவரை கத்திய வச்சு நான் தான் லாக் பண்ணி நிப்பாட்டணும். அதான் என்னுடைய கேரக்டர். இங்க ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். உதயா வித்தியாசமா ஒரு விஜய்க்கு ஒரு விஷாலுக்கு எப்படி ஃபைட் கம்போசிஷன் பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி கையில லாக் பண்ணிட்டு ஃபைட் பண்றது ரொம்ப சிரமம். இத்தனைக்கும் ஒரு 10க்கு 10
ஒரு ஒரு பஸ்ஸோட லென்த்தை பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளதான் இருக்கும். அந்த 10 நாளும் என்னைய வர வச்சு சும்மானாலும் எனக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பி விட்டாருங்க. அது என்னன்னா, இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறணும். இப்படி ஒரு மேடை நான் ஆயிரக்கணக்கான மேடையை பார்த்துட்டேன், பொலிட்டிக்கல் ரீதியா எல்லாத்தையும். ஆனால் அதுல இல்லாத ஒரு சந்தோஷம், அதுல இல்லாத ஒரு மகிழ்ச்சி, அதுல இல்லாத ஒரு பூரிப்பு இந்த அக்யூஸ் படத்துல எனக்கு மனம் நிறைஞ்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு கட்சியில, தமிழக வாழ்வுரிமை கட்சியில கலை இலக்கிய அணி மாநில செயலாளராக நேத்து எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மேடையை அதை நான் பகிர்ந்துக்கிறேன். இதன் மூலமா இந்த கலை இலக்கிய அணி மூலமா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கோ அல்லது சினிமா துறை சார்ந்த தயாரிப்பாளர்களுக்கோ அல்லது கலைஞர்களுக்கோ என்னுடைய கட்சியும் நானும் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். அந்த உறுதுணையை என் அன்பிற்குரிய அண்ணன் உதயா அவர்களுக்கும் நிச்சயமாக நான் படம் டைரக்ட் பண்ணுவேன். முதல் படம் வெற்றியை கொடுப்பேன், 2வது படத்துல அதே உதயாவை வச்சு நான் டைரக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா ஒரு முக்கியமான கேரக்டர்ல அவரை நான் நடிக்க வச்சு அழகு பார்ப்பேன். அது வரைக்கும் இந்த இறைவனும் இயற்கையும் எனக்கு நீடி ஆயுளை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த படத்தை இவ்வளவு நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சிறப்பா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ரியலி ஐ ஹார்ட்லி தேங்க் டு எவ்ரிஒன். உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சார், மருதநாயகம் சார், இசையமைப்பாளர் அருள்மாறன் மற்றும் இதுல வேலை பார்த்த எல்லாருக்கும். இன்னொரு விஷயத்த, அது ஒரு ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, வேர் ஆர் யூ ஸ்டார்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பட் வென் யூ ஃபினிஷ் இட் அப்படிவாங்க. ஒரு காரியத்தை நீ எங்க இருந்து ஆரம்பிக்கிற அப்படின்றது முக்கியம் இல்ல, அதை நீ எப்படி முடிக்கிற அப்படின்றதுதான் முக்கியம். அந்த வகையில இந்த படத்தை ரொம்ப சிறப்பா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஊடகத்தினுடைய இதயத்திற்குள் உள்ள உடச்சு சொருகிட்டு போன நிகில் முருகன் அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உதயாஜி உங்களுடைய காலம் பொற்காலம், அப்பா அம்மாவோட பிளஸிங், இறைவனோட பிளஸிங் உங்களுக்கு இருக்கும். இதுல அசாத்தியமான ஒரு திறமையில நடிச்சிருக்கீங்க. நிறைய பேசணும், வரும்போதே 1 நிமிஷம்னு சொல்லிட்டேங்க, நானும் 3 நிமிஷம்னு சொல்லிட்டேன். 4 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நினைக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நீங்க மட்டும்தான். எங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த அளவுக்கு 3வது வாரம் ஓடிட்டு இருக்குன்னா கண்டிப்பா உங்களால மட்டும்தான் முடியும். சோ இந்த நல்ல தருணத்துல உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆரம்பிச்சு பிரஸ் மீட் எல்லாமே போகும்போது என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கறத என்னால சொல்ல முடியல. ஏன்னா அந்த கேரக்டர் தான் ஒரு பெரிய ட்விஸ்டா இருந்திருக்கு, அதனால இதை பத்தி எதுவுமே நீங்க சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுச்சு. அதுவும் ஒரு புதுமுக ஆர்டிஸ்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோ என்ன நம்பி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உதயா அவர்களுக்கு என்னுடைய மிக மிக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு வெப் சீரிஸ்ல பார்த்து உங்களால முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் அவர் என்ன மனசுல வச்சுட்டு என்ன கூப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே சொன்னாரு, வாய்ப்பு எனக்கு ஈஸியா கிடைக்கல, பட் இவர் எனக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு. அதுதான் நானும் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய நிறைய திறமையான ஆர்டிஸ்டுக்கு நீங்க கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு நீங்க நிறைய படங்கள் நீங்க நடிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், எல்லாமே நீங்க பண்ணணும். உங்களுடைய இனிமே வர அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் எல்லாமே வெற்றியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னுடைய டைரக்டர், அவர் என்னுடைய கேரக்டர் என்ன, நான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட வேலை வாங்கினாரு. சோ இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் மீட்ல நானும் உட்கார்ந்துருக்கேன், ஏதோ நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் எங்களுடைய டைரக்டர் தான். சோ அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் சூப்பரா சாங் போட்டிருந்தாரு. என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், அப்புறம் டிஓபி, எல்லாருக்கும் இந்த தருணத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நீங்க உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரியான நிறைய படங்கள் வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்துல வேண்டிக்கிறேன் கடவுள் கிட்ட. தேங்க்யூ சோ மச். அண்ட் முக்கியமா நிகில் சார், அவருக்கும் இந்த வேலையில நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட அறிமுகமாற வெரி வெரி டவுன் டு எர்த் பர்சன்.
இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தன்மையா பேசின ஒரு பர்சன். இவருடைய கான்டாக்ட் கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். அடுத்ததாக நடிகர் டேனி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாம் புகழும் இறைவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். அண்ட் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா ஏலப்பா வணக்கம்ப்பா, ஸோ ஹாப்பி டு சி யூ. அந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ப்ரெஸ்ஸு தான் தெய்வம்ன்ட்டு. ரொம்ப பேர் சொன்னாங்க, எதுக்கு அவ்வளோ பேர் பதவி கொடுத்தீங்க ப்ரெஸ்ஸுக்காரங்க தெய்வம்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம போகாத இடத்துக்கு நீங்கள் போவீங்க. கடவுள் வந்து நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆனால் கடவுள் எல்லா இடத்துல இருப்பீங்க, எல்லா இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்க அக்யூஸ் படத்துல இருந்து நீங்க ஃபுல் வேர்ல்டு வைட் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ பிரஸ், தேங்க்யூ ஸோ மச். போன வாட்டி நான் பிரஸ்ல நம்ம பேசுனது வந்து ரொம்ப பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். வித்வுட் யூ இட்ஸ் இம்பாசிபிள். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசா இருக்கு, உதய் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் நான் February 3rd February 4th நான் மீட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம். கை தட்டுங்க. ப்ரோ ஜெயிக்கிறோம். இங்க உக்காந்துட்டு இருக்கு, அது ஒரு வார்த்தை தான், ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ. டுடே வி ஆர் ஹியர் பிகாஸ் ஆஃப் தட் வேர்ட். உதய் ப்ரோ, நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்ட் பன்னீர் சார், தேங்க்யூ பன்னீர் சார். அவர் பாக்குறது அழகாக மட்டும் இல்ல, நல்லாவும் நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பன்னீர் சார் வந்து இப்படி நடிச்சிருக்காரு. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் கண் பாவனைகள் எல்லாம் நான் வந்து போன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணேன். பன்னீர் சார் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பிரபாகர் சார், இது பெரிய வீட்டு விவகாரம் அப்படின்னு அவ்வளவுதான், அது பிரபாகர் சார் வில்லன், அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. நரேன் சார் வந்து பயங்கரம், ஒரு பியூட்டிஃபுல். கார்த்திக் ப்ரோ, எல்லாம் சார், மேடம் எல்லாருக்கும் வந்து, செந்தில் சார் அண்ட் பிக் தேங்க்ஸ். அண்ட் சிவா சார், உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் சார். நீங்க ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க ஹைலைட், யூ டோன்ட் லைக் ஹைலைட்ஸ், பட் யூனோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அக்கிஸ்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன், சின்ன ஒரு 30 seconds கதை தான். ஒன்ஸ் அ லேடி, ஒரு பொண்ணு வந்து எப்போ அவங்க வந்து பிரெக்னெண்டா அவங்களுக்கு நியூஸ் வருதோ அப்போ வந்து அவங்க ஜெர்னி ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து ஸ்கேனிங் போவாங்க, அதுக்கு ஏற்ற டேப்லெட்ஸ் எடுப்பாங்க, திருப்பூர் ஸ்கேனிங் போவாங்க. 3rd 4th month 5th month 6th month 7th month அதுக்கு நோசியா ஸ்டார்ட் ஆகும், வாமிட் எடுப்பாங்க. அதுக்கு வந்து எதுனா ஒரு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசை ஆகும், ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை ஆகும். அதுக்கப்புறம் திருப்ப அவங்களுக்கு வாமிட் எடுப்பாங்க. இப்படியே வந்து அவங்க சர்க்கிள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 9th month நடந்துட்டே இருப்பாங்க, எப்போ லேபருக்கு போவாங்க. லேபருக்கு போயிருந்தமே டாக்டர் சொல்றாரு, ஓகே யுவர் டைம் டு டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. She will go through so much of pain. அந்த புஷ் பண்ணுவாங்க, அந்த பெயின் இருக்கும், கத்துவாங்க. She will go through lot of problems. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்துமே அந்த குழந்தை எடுத்து நெஞ்சு மேல வைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பால் குடிக்கும் அந்த தாய்க்கு வந்து அந்த 9 month ஜெர்னி பெயினை வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க அந்த தாய். அதுதான் அக்யூஸ்ட் ஃபிலிம். என்னைக்கு நாங்க வந்து எப்போ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பிரபு சீனிவாஸ் சார் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உதய் சார் சொல்லி பன்னீர் சார் டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த ஜெர்னி அப் அண்ட் டவுன் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு அந்த குழந்தை பிறந்து இன்னைக்கு 3 weeks போயிட்டு இருக்கு. பெரிய விஷயம். ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் எத்தனை நீங்க உங்க அக்யூஸ் படம் வரும்போது 4-5 படம் கூட வந்தது சார், ஆனா அக்யூஸ் படம் ஃபிலிம் நல்லா போயிட்டு இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். லேட்டஸ்டா ஒரு படம் வந்திருக்கு, நான் படம் பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப பேர் பாராட்டினாங்க, சார் அதை விட இதே நல்லா இருக்கு சார்ன்றாங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து உடனே உதய் ப்ரோக்கு போட்டேன், ப்ரோ God is so good சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பன்னீர் சார் இங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, அடுத்த படம் பண்றீங்க, பெரிய விஷயம் சார். ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உதய் உதய் தான், நம்ம உதய் சார் தான். அவர் இங்க இல்லையே, இவர் தான் இங்க இருக்கிறாரு. ஸோ நான் மெசேஜ் போட்டு சொன்னேன், ஐயா அந்த படம் விட நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், அதே எங்களுக்கு ஒரு அவார்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த படத்து கூட நம்ம பிரஸ் மீட் வைக்கும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அக்யூஸ் ஃபிலிம் சக்சஸ். தேங்க்யூ, நன்றி. இந்த மைக்ல பேசும்போது சில பேரை மறந்துடுவோம். ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டேன், பன்னீர்செல்வம் சார் அண்ட் சேது சார். இவங்க 2 பேரையும் நான் மறந்துட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க, சாரி.
ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து இவரும் வந்து ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கறத தாண்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசி வேலை வாங்கினாரு. ஸோ இந்த டைம்ல சொல்லுங்க, வேற எந்த டைம்ல சொல்ல முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு அக்யூஸ்ட் சொல்லி என்ன ஒரு பெரிய வில்லியா வந்து மாத்தினதே அவர் தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம். அக்யூஸ்ட் இது எங்களோட ஃபஸ்ட்டு வெஞ்சர். உதய் ப்ரோ மூலமாக தான் ப்ராஜெக்ட் இனிஷியேட் ஆச்சு. வி ஆர் வெரி ஹாப்பி வித் த ப்ராஜெக்ட். இன்றைக்கி டியூரேஷனில் ஒரு 90 days ஷூட்டிங் ஷெடியூல் பண்ணி ஒரு டீம் ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து எல்லா டீமும் கலந்துருக்காங்கன்னா வி ஆர் வெரி ஹாப்பி. இது எல்லா இங்கே வந்திருக்க அனைவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னும் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு வி லுக் ஃபார்வர்ட். தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஆல் 79th இண்டிபெண்டன்ஸ் டே. அக்யூஸ்ட் டீம் வந்து எனக்கு இப்போ ஒரு குடும்ப மாதிரியே ஆயிருக்கு. இந்த குடும்பக்கு கூட்டிட்டு வந்த டைரக்டர் பிரபு சார், தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த அக்யூஸ்ட் டீம்ல உதயா சார், அஜ்மல் சார், சிவா சார், ஹைட் ப்ரோ, ஸ்ரீதர் ப்ரோ, நரேன் ப்ரோ, மருது சார், டேனி ப்ரோஸ், மூர்த்தி சார், சேது சார், அண்ட் ஆல்வேஸ் ஸ்மைலிங் பனீர் சார், ப்ரொடியூசர் சார், எல்லாமே பிரதர்ஸே ஆயிருக்காரு. இப்போ ரொம்ப குஷியா இருக்கு. இந்த என்ன, I am talking in Tamil for the first time on the stage. If any mistakes, please forgive me. Okay. இந்த படம் சக்சஸ் ஆகணும் முக்கிய காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். அந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் நம்ம எல்லாருமே இங்க இல்லே கூட்டிட்டு இருக்கேன். சக்சஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ. அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சில்வா மாஸ்டர். ಅವರು ஃபண்டாஸ்டிக்கா ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணி எனக்கு ரொம்ப அட்வைஸ் கொடுத்தாரு. அண்ட் மோட்டிவேஷன், லாட் ஆஃப் மோட்டிவேஷன் சில்வா சார் மாஸ்டர் ஹஸ் given me and I follow that. அண்ட் இப்போ ஏன்னா ಈ ಸಕ್ಸಸ್ಗೆ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಒಂದು ಮೀಡಿಯಾ, ಪ್ರೆಸ್, ಇಟ್ಸ್ ಅ ಪ್ರಿಂಟ್ ಮೀಡಿಯಾ, ಡಿಜಿಟಲ್ ಮೀಡಿಯಾ, ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಎಲ್ಲಾமே they are the primary strength of this movie actually. So thank you very much media, thank you so very much, and ungala support engalukku venum. And one more thing, Jason Studios, Sachin Cinemas, Daya Karan Cine Productions, and I forgot the name, Thangavelu sir. I wish many more films from your team, and I wish you all the success for the upcoming projects also. And I truly thank you everyone here in Tamil Nadu for supporting me, and I think everybody loved my character in the movie. Thank you so very much, and I love you all. Thank you very much for all your support. And one more thing, I should not forget. I should mention it because thank you Danny bro. My wife Shirija, she's also an actor. She's very busy actually. She came on every day shoot to support me, and she is also part of this accused family now, indirectly and now directly. So thank you. I love you Shirija. Thank you very much. And my son Havish is also keep supporting me. Thank you very much. Thank you each and everyone for supporting me and the entire team. Thank you. Thank you. Happy Independence Day. Mike. Okay. ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க நம்ம அக்யூஸ் டீமுக்கு. சக்சஸ் மீட்டிங் கூட அவங்க போடல, அவங்க வந்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்ற மாதிரி தான் இந்த மீட்டை வச்சிருக்காங்க. அவங்க சக்சஸ் மீட்னே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நிஜமாவே மீடியா பீப்புளுக்கு
தேங்க்ஸ் சொல்லணும் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து வச்சிருக்காங்களே. ஸோ தேங்க்ஸ் டு மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சாருக்கு, நிக்கல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப உறுதுணையாவே நம்ம டீம் கூட சேர்ந்து அவருக்கு தெரியும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அதுக்கப்புறம் சொன்னோம்னா உதயா சார், பன்னீர் சார், சேது சார், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கதை எடுத்து இதை நம்ம வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு எந்த கஷ்டமும் இல்லாம அதுக்கு வெளியே ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்கிரீன்ல. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. அண்ட் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார், ஸோ சூப்பரா அதை வந்து எப்படி அவங்க கிட்ட சொன்ன மாதிரியே அதை ஸ்கிரீன்ல நம்மளுக்கு டெலிவர் பண்ணியிருக்காரு, அக்யூஸ்ட் எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி. அண்ட் மருதநாயகம் சார், பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் நினைச்சதை அவர் திரையில கொண்டு வந்து நம்மளுக்கு சூப்பராகவே அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் என்னோட மெயின் தேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிரதர் நரேன் பாலகுமார். அவர் இன்னும் மேலும் மேலும் ஒரு உச்சத்துக்கு போறாரு எனக்கு கண்டிப்பா தெரியும். இது ஒரு ஸ்டார்ட் தான் அவருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ த ஸ்பேஸ் ப்ரோ. உங்க சாங்க்கு எப்பவுமே எல்லா படத்துலயும் என்னோட சாங் ஒன்று இருக்கும். அவரோட படத்துல எல்லாம் எப்பவுமே என்னை கூப்பிட்டுருவாரு, அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு, எப்படிலாம் ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும் அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தருவாரு, கற்றுக் கொடுப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து டீம் கூட சேர்ந்தேன். அதுக்கப்புறம் சேர்ந்து தான் பிரபாகர் சார், டேனி சார் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு, அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாவே ஆகியிருக்கோம். மேம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபாரின்ல இருந்து கூட சொன்னாங்க, உன்னோட இது மட்டும் கூட தனியா கட் பண்ணி போட்டிருக்காங்க, ஸோ நீ இது மூலயமா உனக்கு இன்னொரு ஒரு லைஃப் உனக்கு உண்டாகும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா உங்க மூலியமா தான் நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மேலும் மேலும் 3rd வாரம் கூட நம்ம அக்யூஸ்ட் மூவி போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா கருதுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ சார். ரொம்ப நன்றி இந்த ஃபேமிலி கூட என்ன சேர்த்ததுக்கு. தேங்க்யூ பிரஸ் பீப்புள் அகைன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இசையமைப்பாளர் திரு மேடையில் இருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் என் மரியாதை கலந்த வணக்கம். இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் ரோப்பின் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஏஎல் உதயா சார். ஸோ அவர் சொல்லி தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்து அப்புறம் மிஸ்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர்களை மீட் பண்ணி நான் நரேஷன் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெஃபினட்டாக எனக்கு வந்து ஸ்கோப் இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு அந்த நரேஷன்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த மேடையில் வந்து நான் அது ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஸ்டேஜாக எடுத்துட்டு, ஸோ என்னோட டீம் இதுக்கு பின்னாடி சப்போர்ட்டிவாக இருந்த மியூசிஷியன்ஸ், சிங்கர் ஜிவி பிரகாஷ், வெங்கட் பிரபு சார், பிரேம்ஜி சார், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் நிக்கில் சார், ஸோ இதை வந்து கொண்டு போய் நல்ல ஒரு ரீச் கொடுத்து எல்லாருக்கும் வந்து தெரிய வச்சது வந்து அவரோட பங்கு வந்து ரொம்ப பெருசு. அப்புறம் ப்ரொடியூசர் பன்னீர் சார், அப்புறம் தங்கவேலு சார், அப்புறம் சேது சார், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அப்புறம் என்னோட இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க ஒவ்வொரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் போகும்போது. ஸோ அவங்க கூட பழகிறது இவங்களோட ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீம், நல்ல ஒரு பாசிட்டிவான டீம். அண்ட் 3rd வீக் வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்த்ததுல வந்து உங்களோட பங்கு, பிரஸ் அண்ட் மீடியாவோட பங்கு வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். டெஃபினட்டாக அடுத்த ப்ராஜெக்ட்லேயும் வந்து எங்களோட பெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் இதுக்கு டைரக்ஷன் டீம்ல இருந்த ஐரன், சங்கர், முத்து, இவங்க எல்லாருக்குமே நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் மிக்சிங் டைம்லலாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கோஆர்டினேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து சவுண்டிங்கில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது நல்ல ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அதுக்கு இதில் ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்தது காரணமே உதயாக்கா தான். உதயா வந்து எப்போ ரொம்ப கடினம், உதயப்பட்ட ஸ்ட்ரகிள் கூட இருந்து பார்த்தேன். நான் படத்தில் ஒர்க் பண்ணலாம் கூட உதயா டெய்லி நான் உதயோட பேசாத நாள் கிடையாது. உதயாவோட போராட்டம் தான் அந்த படம் வெற்றி. நான் உதயாவை வாழ்த்துறேன். மேலே மேலே பல பெரிய நடிகனாக உதயா வரணும், இன்னும் வேற வளர்ச்சி பண்ணணும், வெற்றி பண்ணணும், வாழ்த்துறேன். நன்றிங்க. நன்றி. அடுத்ததாக அண்ணன் உதயாவின் வெற்றிக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வெற்றி எல்லாமே எங்க அம்மாவை மட்டும் தான் செய்றோம். இந்த எங்க அம்மாவோட டோட்டல் பிளெஸிங்ஸ் தான். அதை தவிர சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எங்க அம்மா எங்களை எங்கேருந்தோ பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கதான் இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி.
அடுத்தது தயாரிப்பாளரும் தோழியர்களே, ஏன் உங்களுக்கு இதில் முதலில் நான் நன்றி சொல்கின்றேன் என்றால், நான் உங்களோடு பயணித்தவன். நான் பத்திரிகையாளனாகத்தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதற்கு என்னோடு பணியாற்றியவர்கள் ஒரு சிலர் மட்டும் இங்கு வந்திருக்கின்றார்கள். நெல்லை அங்கே இருக்கான் என்னுடைய மைத்துனன், அவன் தொல்லையாக என்று எனக்கு இருந்து சொல்லுவோம். ஆனால் அவனும் நானும் ராயப்பேட்டையில் தான் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற என்னுடைய எல்லா பத்திரிகை நண்பர்கள், அப்போல்லாம் நாங்கள் தம்பி முன்னாடி இருந்து எனக்கு பார்த்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியா வசதிகள் அன்று இல்லாத நேரத்திலேயே நாங்கள் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் தினசரி இந்த சினிமா துறையை உயர்த்துவதற்கு அன்றைய காரணமாக இருந்தவர்கள் இந்த பத்திரிகை நண்பர்கள் தான். அதுக்கு பிறகுதான் ஊடகம் வந்தது. நான் பத்திரிகை துறையில் இருந்துதான் சினிமா தயாரிப்பாளராக மாறினேன். 1984 என்னுடைய முதல் படம் மலையூர் மம்பட்டியான் என்ற படத்தை ஆரம்பிக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருந்து அன்றைக்கு என்னை வளர்த்து விட்டவர்கள் என் தோழர்கள் தான், அன்றைக்கு இருந்த தோழர்கள் தான். ஆகையால் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு உங்களை வாழ்த்து வைக்கிறோம். நான் இதில் ஒரு பங்கெடுத்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் சினிமாக்காரனாக நான் வாழ்க்கை ஆரம்பித்ததிலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து யாரையுமே சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதையும் மீறி ஒரு தம்பி திரைப்படத்துறையில இயக்குனராக இருந்து மறைந்து விட்டான், ஜனநாதன் என்பவன். நான் அவரை ஆரம்பத்தில் என்னுடைய படத்தில் வேலை செய்யக்கூட வரக்கூடாது என்று தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கே தெரியாமல் அந்த ஒரு படத்தில் சோலைக்குயில் அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி வந்தான். அதுக்கு அடுத்தது யாருமே சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் நான் வெறும் தெளிவாக இருப்பேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் போராவத்தையும் என்னுடைய குடும்பங்கள் படக்கூடாதுன்னு சொல்லி தம்பி உதயாவை வேறொரு இதுக்காக சந்திப்பதற்காக என் தம்பியும் தம்பி மகனையும் அழைத்துட்டு பென்ஸ் பார்க் ஹோட்டலில் பார்க்க போகும்போது அங்கே டைரக்டர் இருந்தார். டைரக்டர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. என் தம்பியை நான் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு வேற ஒரு சமாச்சாரத்தை எங்களுடைய குடும்ப சமாச்சாரத்துக்காக போறோம். அதற்கு பிறகு நான் உதயாவை நான் சந்திக்கவே இல்லை. ஏன்னா நாங்க எப்போதுமே தயாரிப்பாளர் சங்கத்துல பொறுப்புல இருக்கிறதுனால அங்கே மீட்டிங் நடக்கும்போது மட்டும் சந்திப்போம். அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை. திடீர்னு சத்தியம் தியேட்டர்ல அந்த ஆல்பர்ட் தியேட்டர்ல பட பூஜைன்னு எனக்குன்னு முதல் நாள் ஃபோன் பண்ணி தம்பி உதயா சொன்னாரு, நீங்க தானே வரணும், இருந்து செய்யணும். ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு உதயாவையும் விஜய் எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க அண்ணன் அழகப்பண்ண இங்க இருக்காங்க. நாங்க 2 பேரும் ஆரம்ப காலத்துல இருந்து சினிமா துறையில ஒரு தயாரிப்பாளர் இருக்கும்போது நானும் தயாரிப்பாளர், அவர் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும்போது நானும் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னை இன்றைக்கும் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் என்னை பேர் சொல்லி எங்கள் அண்ணன் அழகப்பன் கூப்பிட்டதில்லை. என்னங்க தேவரே, நல்லா இருக்கீங்களா தேவரேன்னு சொல்லுவார். ஏன்னா என்ன இப்படி சொல்லு, எனக்கு என்றைக்கு நீதான் தேவைதான் அப்படிம்பாரு. அப்படி என்னோட ஒரு பாசம் உரிமை உள்ள அவர். நாங்க 2 பேரும் பீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்ல அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருக்கும்போது நான் அங்கே டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து நாங்க இருந்தோம். தயாரிப்பாளர் எல்லாம் அந்த காலத்துல இருந்தோம். அப்ப சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு தெரியும். சரி, நாங்க ஆல்பர்ட் தியேட்டருக்கு நான் போகும்போதும் எனக்கு தெரியும், அங்கே என் தம்பியும் இந்த படத்திலே ஒரு பார்ட்னராக சேர்ந்திருக்கிறான் என்பது தியேட்டருக்கு போற வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த தியேட்டர்ல அண்ணன் நாங்கள் இருக்கும்போது திடீர்னு என்னன்னா உங்க தம்பி இதுல ஒரு பார்ட்னர் அப்பதான் சொன்னாங்க. நான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு காலையிலேயே கூடும்போது அப்ப கூட சந்தேகத்தோட தான் என் பிள்ளைய கேட்கிறேன், என்னப்பா அப்படின்னு சொல்லி. ஆமா பெரியப்பா அப்படின்னா. யாரையெல்லாம் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா என்னை அறியாமலே என் குடும்பங்கள் பூராவும் கலைத்துறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கலைத்துறையிலே நான் பட்ட கஷ்டங்கள் நான் மட்டுமல்ல, என்னுடைய மாமனார் மிகப்பெரிய நடிகர். ஆனால் அவர் இறக்கும் பொழுது அவருடைய இறப்பை அவருடைய பணத்தை எடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் அந்த கலங்காரர்களாக இருந்தவர்கள் நாங்கள் இந்த சினிமா துறையில். 400 படங்களுக்கு மேல் நடித்தார் ஓஏகே தேவர் என்பவருடைய மருமகன் தான் நான். ஆகையால் இந்த சினிமா துறையிலே நான் பட்டது போதும், என் குடும்பங்கள் வரக்கூடாதுன்னு நினைத்தேன். என்றால் வந்தார். அங்கேயும் நான் தான் குத்து விளக்கு ஏற்றுவதற்கு கூட அண்ணன் அழகப்பண்ணனை நான் முதல்ல நீங்க ஏத்துக்கண்ணேங்கிறேன். அவர் இல்ல தேவர நீ ஏத்து அப்படின்னாரு. போட்டி போட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏற்றி வைத்த விளக்கு இன்றைக்கு பிரகாசமாக எரிந்து இன்றைக்கு இந்த படம் இன்றைக்கு உங்கள் முன்னால் உங்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற இது அடுத்தது 50வது விழாவும் இங்கு நடக்க வேண்டும்.
இதில் 100வது நாள் விழாவை நடக்க வேண்டும். அடுத்த படத்தை ஆரம்பிக்கின்றதற்கு நான் குத்துவிளக்கேற்ற வேண்டும். அதற்கு ஆண்டவன் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உழைத்த அத்தனை பேரையும் வாழ்த்துவதோடு என் சகோதர தயாரிப்பாளர்களுடன் சகோதர பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த மேடையில் இப்போ நான் என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ முதலாவது மேடையில் அமர்ந்திருக்கும் திரு தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன் ஐயா அவர்களுக்கும், அழகன் தமிழ்மணி ஐயா அவர்களுக்கும், சவுந்தர் அவர்களுக்கும், அப்புறம் மேடையில் என்னோடு பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள் எல்லாரையும் தனித்தனியா சொல்லணும்னா டைம் இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே ஸ்பேஸ், எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்கு பின்னாடி ஒரு குட்டி குட்டி கதை இருக்கு. அதெல்லாம் என்னால இந்த டைம்ல சொல்ல முடியாது. ஆனால் அந்த டைமுக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த டைமை வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்க வந்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் படிக்கும்போது யூஎஸ்எல்லாம் வந்து என்னுடைய சிஸ்டர் அவங்க கலிஃபோர்னியாலாம் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பிட்ஸா எனக்கு வந்து அவங்க வீடியோ அனுப்பிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அவங்க சவுண்டு சரியா இல்லாதனால அதனால போட முடியல. 2 நாள் முன்னாடி கூட ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாங்க இந்த படத்தை பத்தி. ஸோ அதுக்கு எல்லாமே இதுக்கு காரணமா இருந்த, அதாவது ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெய்வத்தால் ஆகாததுதான், ஆனா முயற்சி எடுத்தா அந்த தெய்வம் அந்த கூலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிக்கு வித்திட்டது வந்து திரு ஏஎல் உதயா அவர்கள். இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து இப்ப பேசுற இந்த செகண்ட் வரைக்கும் நான் கூட யோசிப்பேன், ஏன் இவர் இந்த அளவுக்கு இது இப்படி ஒரு அசுரத்தனமான, அதாவது முடியுமா அப்படின்னு பார்த்தா அது என்னால கண்டிப்பா அது மாதிரி முடியாது. ஆனா அவர் வந்து இந்த தேரை ஊர் கூடி தேரை இழுத்தா கூட, ஆனா மெயின் வடத்தை புடிச்சு இழுக்கிற மெயின் ஒரு 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 என்ன சொல்றது, அப்படி ஒரு உழைப்பை இந்த படத்துல போட்டிருக்காரு. அதை நான் டெய்லி நான் பாக்குறேன். இந்த பேசுற செகண்ட் வரைக்கும் நான் அதை பாக்குறேன். ஒவ்வொருத்தருடைய யாராவது சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்றதாகட்டும், அப்படிங்கிறது வாங்க வாங்க இல்ல நல்லா இருங்க, சூப்பரா இருங்க. அப்புறம் எந்த இடத்துல நம்ம ஒருவேளை சோர்ந்து என்னடா இது இப்படி ஆயிடுமோ அப்படின்னா கிடையவே கிடையாது. அது நாங்க ஊரா இந்த திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் போகும்போது அவர் ஒருத்தர் தான் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தார். கூட வந்து பிரஸ்ல அங்க தியேட்டர்ல அந்த ஆடியன்ஸ்ட பேசுறதாகட்டும், இல்ல அந்த ஒவ்வொரு தியேட்டர்ல விசிட் பண்ணி அவங்க எல்லாருமே ஒரு லெவலுக்கு மேல அந்த ஆடியன்ஸ் எல்லாம் கணக்கு சார் கணக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அது நம்ம இங்க இருந்தா அது நிச்சயமா கிடைச்சிருக்காது. அது அந்த விசிட்னால தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா இது வந்து நான் சும்மா ஒரு மேடை அலங்காரத்துக்காக பேசுறது கிடையாது. உண்மையிலே நான் வந்து சொல்றேன், கண்டிப்பா இந்த டீம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு முழு முதற் காரணமா நான் வந்து உதயா சார் தான் சொல்லுவேன். இப்போ வரைக்குமே அது நான் நிச்சயமா அதுக்கு மேல வேற வேர்ட்ஸ் கிடையாது. அப்புறம் என் கூட பணிபுரிஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் எல்லாருமே எல்லாரும் பத்தி பேசிட்டாங்க. ஆனா எனக்கும் எல்லாரும் பத்தியும் எல்லாமே தெரியுன்றதுனால அவங்க எல்லாருமே நான் தனிப்பட்ட விதத்துல பாராட்டுறேன். ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளவு தூரம் வந்து ஷோல்டர் கொடுத்து இந்த படத்துல எதையுமே பெருசா எதிர்பார்க்காம நமக்கு வந்து இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தால மட்டும் உழைச்ச அத்தனை பேருமே இங்க இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்காக நான் அவங்களுக்கு பர்சனலா தேங்க்ஸ் சொல்றேன். சோ இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. எனக்கு வந்து இந்த படம் இன்னும் அடுத்த ஸ்டெப் நான் போறதுக்காக இப்ப நான் இதுக்கு மெயின் காரணமா இன்னொருத்தர் பில்லரா இருந்தது வந்து எனக்கு நிக்கில் முருகன் சார். ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சதே அவரால் தான். அது நான் நிச்சயமா இங்க சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை வந்து எனக்கு எப்படி இதுலாம் தெரியவே தெரியாது. அவர்கிட்ட தான் முதல்ல கேட்கும் போது இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு விஷயம் பண்றீங்களான்னு அவர் கேட்டாரு. இன்னைக்கு நான் வந்து இங்க வெளியே வந்த உடனே சார் எப்படி சார் அப்படின்னா, சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார், நீங்க ஹிட் பட டைரக்டர் சார், என்ன சார் எப்படி நிக்கிறீங்க, நீங்க ஹிட் பட டைரக்டர் சார் நீங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் அந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் அவர் கொடுத்த ஒரு ஊக்கமும் அவருக்கு நட்பு கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் முன்னாடியே ஒரு கன்னட படம் தமிழ்ல பண்ணும்போது அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அந்த ஒரு பழக்கத்தின் மூலமா தான் இந்த படமும் எனக்கு அவர் மூலியமா ஒரு லிங்க் கிடைச்சிச்சு எனக்கு. சோ நிக்கில் முருகன் சாருக்கு பர்சனல் தேங்க்ஸ். சோ அதே மாதிரி உங்களுடைய பத்திரிகை அந்த ஊடகத்துறைக்கு வந்து மறுபடியும் என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய அந்த பையன் கை கட்டி நிக்கிறான் ஐரன், அந்த பையன் வந்து சும்மா சொல்லக்கூடாது. இப்ப நம்ம பேசுற இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பையன் உழைச்சுக்கிட்டே இருக்கான்.
அந்த பையன் உழைச்சிக்கிட்டே இருக்கான். நான் அப்பப்போ எனக்கு அவன்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுவேன். நான் என்னடா இல்ல சார் பண்ணலாம் சார். நான் ஒவ்வொரு வாட்டி தியேட்டருக்கு போகும்போது தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்கிறதாகட்டும், எனக்கு மத்தவங்களை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க, ஆனா அந்த பையனை பத்தி நான் ஒருத்தனா சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பையன் வந்து எனக்கு என்ன எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போறேன்னா அவன் அடுத்த கடத்தை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அந்த பையன் அப்படி ஒரு உழைப்பு உழைச்சிருக்கான். நான் அதை வந்து நான் பிரஸ் மீட்ல போன வாட்டியும் சொன்னேன், இந்த வாட்டியும் சொல்றேன். ஐரன், தேங்க்யூ ஐரன், ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம சங்கர் அந்த கோடைரக்டரா இருந்தார். அவரும் அவரை நான் பார்க்கவே இல்லை அந்த சங்கரை. நான் வந்து ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்க போகணும் சார், டிசைனர் இருக்கேன் சார். டிசைனர் முகத்தை நானே இன்னும் பார்த்தது இல்லை. அவர் தான் டிசைனர் கூட வாழ்ந்தாரு, குடும்பத்தோட வாழ்ந்த மாதிரி அவர் வாழ்ந்தாரு. இன்னி வரைக்கும் அடுத்த படம் இயக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இருக்காரு. ஒரு ரொம்ப நல்ல கதைகள்லாம் வச்சிருக்காரு. எங்கிட்டயும் அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஈவன் உதயா சார் கூட அவர் கூட ஒரு டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ எல்லாருக்கும் எனக்கு என்னோட இந்த விஷயத்துல நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த அத்தனை பேருக்கும் நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு, தயாரிப்பாளர் கூட இருந்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளரும் உதயாவின் தயாரிப்பாளருமான திரு இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்புதல் கொடுத்து வர சொன்னார். எல்லாம் 3 நாள் தானே சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நடக்குது. இது என்ன 10 நாள் ஆச்சு, 2 வாரம் 3 வாரம் ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போ எல்லாரும் 3ஆவது நாளே 4ஆவது நாளே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடிடுறாங்க. அக்யூஸ்ட் படம் வந்து 3ஆவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் என் நண்பர்கள், பத்திரிகைக்காரர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், மீடியா நண்பர்கள். ஏன்னா அவங்கெல்லாம் சில பேர் என் கூட ஒர்க் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. என்னை வளர்த்து விட்டது அவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இன்னைக்கு பத்திரிகை தொழிலில். அதனால் எங்கள் குடும்பம் தான் பத்திரிகை தொழில். எனக்கு அப்போலாம் தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி, தேவர் சொன்ன மாதிரி ஒரு 5-6 பத்திரிகை தான் மெயினாக எங்கள் கூடவே டெய்லி இருப்பாங்க. வீரான் சாஹிப்பரில் நியூஸ் சங்கத்தில் நான் ஆரம்பித்து இன்னைக்கு இருக்க அந்த சங்கத்தை நான் தான் ஆரம்பித்து அதனுடைய செக்ரட்டரியாக இருக்கும்போது அதை வளர்க்குறதுக்காக பத்திரிகை நண்பர்கள் தான் உறுதுணையாக இருந்தார்கள். அதை வளர்த்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைத்தோம். அதற்கு அப்புறம் தான் தயாரிப்பாளர் சங்கத்தை ஆரம்பித்தோம். தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான் பல பிரச்சனைகளை அனுபவித்திருக்கிறேன். அதில் பழைய பொறுப்புகளில் இருந்திருக்க 15-20 வருஷமா ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன் தயாரிப்பாளர்களுக்காக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு செயல்படுகிறது. அந்த மாதிரி நாங்கள் உழைச்ச மாதிரி இருந்த அந்த நிறுவனம் இப்போ பல ப்ரொடியூசர்கள் கிடையாது. இப்பொழுது மிக தேடி பார்த்தால் ஒரு 10 தயாரிப்பாளர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ 500-600 தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள். இப்போது 10-15 தயாரிப்பாளர்கள் தான் அந்த செட்டில் இருக்கிறோம். இதே தினகரன், சந்தி, சித்ராமணி இவங்கெல்லாம் என்னுடைய செட்டு. ரொம்ப பேர் அவங்களுடைய மதிவெளி சண்முகம், பாண்டியண்ண, அந்த மாதிரி ஆளுகள்லாம் ப்ரெஸ்ஸில் கோலோச்சி கண்டு இருந்த காலம். அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். என்னை கூட பிரபலமாக்கியது தினகரன் பத்திரிகை தான். அப்போல்லாம் தினகரன் பத்திரிகையில் திரையுலக பிரமாக்கள்னு ஒரு செய்தி வரும், வாரம் ஒரு தயாரிப்பாளரை பற்றி. அப்போது என்னை பற்றி, என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அதில் எழுதியிருந்தது. அதை வைத்து தான் பார்த்தவுடன் அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து, இந்த மாதிரி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை படம் எடுக்க அனுமதித்தார். அப்போது அவரே கதை வசனம் எழுதி நியாயத்தராசு என்று ஒரு படத்தை எடுத்தேன். அப்போது கம்பெனி பேர் என்னன்னு கேட்டார். செந்தில்குமார் பிலிம்ஸ் அப்படின்னு சொன்னேன். உதயா பேர் செந்தில்குமார் பிலிம்ஸ். செந்தில்குமார் தான் அவர் சொந்த பேர், நாங்கள் வச்ச பேர்.
அதை கலைஞர் என்ன பண்ணாரு, செந்தில்னா நிறைய பேர் இருக்காங்க, உதயான்னு மாத்துறேன் அப்படின்னு சொன்ன, உதயநிதின்னு சொன்னாரு. நான் சொன்னேன் நிதி வேண்டாம், உதயான்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உதயான்னு உருவாக்குனாரு. அப்போ இன்னொன்று கேட்டேன், கம்பெனி பேர் பெருசாக இருக்குப்பா, அது வேண்டாம், பொண்ணு பேர் என்னன்னு கேட்டார். மேனகான்னு சொன்னேன். மேகலா பிக்சர்ஸ் அவர் கம்பெனி பேர், அதனால மேனகா பிக்சர்ஸ் சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட 30-40 படங்கள் எடுத்திருக்கின்றேன். ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி வாங்கி சில படங்களை ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தேவர் சொன்ன மாதிரி யாரையுமே, என் பையங்க 2 பேரையும் சினிமாவுக்குள்ளே உள்ளே ஸ்டுடியோவுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் வச்சிருந்தேன். ஏன்னா இந்த நான் கஷ்டங்கள், நான் வந்து ஒரு அக்கௌண்டண்டாக இருந்து, அதுக்கப்புறம் தேட்டர் ரிலீஸுக்கு எடுத்து நடத்தி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி, அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகி, தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக தலைவராக பல பொறுப்புகளை வைத்திருந்தேன். இந்த சிரமங்கள்லாம் எனக்கும் தெரியும். இப்போ இருக்க தேவரெல்லாம் எங்கள் செட்டு அவருக்கு தெரியும். அந்த சமயத்தில் ஒரு படம் எடுப்பது என்பது சர்வசாதாரணமாக ஷூட்டிங் போடுவோம். அன்றைக்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து படம் கொடுத்துருவாங்க. அந்த படம் முடிகிற வரைக்கும் அதோட கண்டினியூட்டி ஆகும். இப்போ அது மாதிரி சூழ்நிலைலாம் இல்லை. மறுபடியும் அது மாதிரி சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்கான முயற்சிகளை இப்போ உள்ள இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோட உதயாவுடைய கதையை நான் முடித்துக் கொள்கிறேன். உதயா அவன் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். டிகிரி வாங்குற வரைக்கும் யாருமே படப்பிடிப்புகள்லாம் வரக்கூடாது. நானே போக மாட்டேன். டைரக்டர்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது அவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கும். ஆனால் இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம் அப்பாஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ டிகிரி முடித்து உதயா உள்ள என்ட்ரி ஆனார். எனக்கு தெரியாமல் அவர் ஸ்டுடியோவுக்குள்ளே வருவார். ஸ்டுடியோவுக்கு வரையில் அப்பாஸோட ஒரு ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா ஒரே ஏஜ் ஒரே வயசு. அப்போ ஒரு அதோடைய டைரக்டர் வந்து ரமேஷ்ன்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், இதிலேருந்து வந்தவர், ஃபிலிம் சிட்டியிலேருந்து வந்தவர். அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். விஜயகாந்த் கம்பெனியிலேருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கான்டாக்டில் போட்டு அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த டைரக்டர் ரமேஷ் வந்து உதயாவும் ஒரு பொண்ணும் ஓடி போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கு, அதை எடுக்கணும், அது உதயாவே ஆக்ட் பண்ண வைக்கலான் இருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் வேண்டே வேண்டாம், அவர் சினிமாவுக்கே வரக்கூடாது, அவர் வந்தால் அதுக்கப்புறம் அது ஒரு எங்களை என்ன மாதிரி சிரமத்தெல்லாம் அவர் அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்தால் என்னுடைய மனைவி உதயாவுடைய அம்மா வந்து யார் யாரையும் சினிமாவில் அறிமுகப்படுத்துறீங்க, உங்கள் பையனை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஆசை இல்லையா என்று அவர்கள் என்னை வற்புறுத்தி அந்த சீனில் ஆக்ட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் முழுசாக வெறியோட, இப்போ இருக்க வெறி அந்த வெறிய அன்னைக்கு இருந்தது. சினிமாவில் ஆக்ட் பண்ண சொல்லி ரொம்ப இது பண்ணாப்புல. அப்போ தான் திருநெல்வேலி 2000 திருநெல்வேலி ஆரம்பித்து இன்னைக்கு 25 வருஷம் ஆச்சு. பல படங்கள் நடிச்சிருக்கான். ரொம்ப சிரமப்பட்டு பண்ணோம். ஆனால் சினிமாவில் எப்போ யாருக்கு எந்த நேரம் வரும் என்பது யாரும் சொல்ல முடியாது. சாதாரணமாக இருப்பார்கள். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்கள், அவங்க கூட சுற்றிக்கிட்டே வருவாங்க. ஏன் நான் ஓப்பனாக பேரே கூட சொல்ல, விஜய் சேதுபதியெல்லாம் உதயாவுடைய பர்த்டேக்கு எல்லா இடத்துக்கும் வருவார் அவர். அதே மாதிரி விவேக்கு, மனோபாலா, இந்த மாதிரி உள்ள ஒரு குரூப் வந்து அவனுக்கு ரொம்ப எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவன். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட்டை உருவாக்குறது அவனுடைய அனுபவம் தான். அந்த ஒரு 15-10 வருஷத்துல அவன் பெரிய பெரிய டைரக்டர்லாம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து நடிக்க வச்சிருக்கேன். ஆனால் அது நேரம், அந்த நேரத்தில் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ இயக்குனர்
இதனுடைய தயாரிப்பாளர்கள் பன்னீர், சேது, அவர் தங்கவேல் அவர்கள் மற்றும் டைரக்டர், இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து படம் பார்த்துட்டு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப, அதாவது கன்னடத்தில் வந்து அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நம்ம தமிழ் பட இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இயக்குனராக வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு அவருக்கு இருக்கு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பேர் என்ன, நரேஷ் பாலகுமார், நம்ம ஒளிப்பதிவாளர் மருதநாயகம், சிவா வந்து ரொம்ப சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஆக்ஷன் மூவின்னு அதுக்கு பேராகி போச்சு. இப்போ அக்யூஸ்ட்னா ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அதுக்கு காரணம், முக்கிய காரணம் சில்வா மாஸ்டர். அவர் வந்து நிறைய படம் எங்கள் கம்பெனியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருடைய இன்னொரு உதயாவுடைய தம்பி விஜயுடைய படத்தில் எல்லா படத்துக்கும் அவர் தான் மாஸ்டர். நானும் அவர் சேர்ந்து ஒரு படமே எடுத்திருக்கோம், என்னுடைய பார்ட்னர் கூட. அவர் அந்த சிவாவுடைய உழைப்பு மற்றும் ஈரணியாக நடித்தவர்கள், மற்ற ஒளிப்பு எல்லா கலைஞர்களுடைய பேர்கள் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் அவங்க சொந்த படம் மாதிரி அதை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உதயா வந்து எல்லோருடையும் எப்படி பழகுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்கள்ட்ட பழகுனா அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ தூரம் விட்டு போகாத அளவுக்கும் அவங்களுடைய பெரிய பெரிய நிறுவனங்களுடைய தயாரிப்பாளர்கள், இன்னைக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்களெல்லாம் ஈஸியாக கமிட் பண்ணுவாங்க. எல்லாரையும் போய் ஈஸியாக பார்த்துருவான், ஈஸியாக பழகுவான். அந்த மாதிரி ஒரு நன்மை உள்ளவன். என்ன பண்ணுறீங்க, உங்கள் பையனுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. நான் பண்ணதை வெளியே சொல்கிறதில்ல. என் பையனுக்கு நான் பண்ணதை நான் அப்படி சொல்ல முடியும். ஆனால் அவன் புரிந்து கொண்டு சினிமா துறை எப்படி, சினிமாவுடைய கஷ்டங்கள் என்ன என்று 20 வருஷமாக தெரிஞ்சு கொண்டான். இப்போது அதை உழைத்து அதை வெற்றியாக உங்கள்கிட்ட சமைச்சிருக்கான். அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பத்திரிகை நண்பர்கள், ஒளிப்பதிவு திரையுலகத்தினுடைய மீடியாக்கள் எல்லோரும் அவனை உயர்த்தி இருக்கிறீர்கள். அவன் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா சினிமாவுக்கு யார் வரக்கூடாதுன்னு நினச்சனோ, இன்னைக்கு என் குடும்பமே எல்லாமே சினிமாவில் தான் இருக்கு. பையன் பெரியவன் உதயா ஹீரோ, சின்னவன் டைரக்டரு, இன்னைக்கு என் பேரனும் ஹீரோவாக இருக்கான், என் பொண்ணு பையன் அவனும் ஹீரோவாக இருக்கான். இப்போ சச்சின் ஸ்டேஷன்லாம் நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. அவங்கெல்லாம் படித்து டிகிரி வாங்கிட்டு தான் இதுக்குள்ள உள்ளே வரணுங்கிறது என்னுடைய கட்டளை. ஏன்னா படிப்புங்கிறது நான்லாம் 7வது தான் படித்தேன், 8வது தான் படித்தேன். ஆனால் இண்டஸ்ட்ரியில் நீ தமிழ்நாடு முழுவதும் தயாரிப்பாளர், பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் என்னை தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன் தான் போடுவாங்க. இதுவும் ஏஎல் அழகப்பன் போட மாட்டாங்க. அதனால தமிழ்நாடு முழுவதும் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது பத்திரிகை நண்பர்கள் தான். அதனால சச்சினோ சேஷனோ இன்னும் கொஞ்சம் நாளாகணும். அவன் படித்து டிகிரி வாங்கணும். முதல்ல அதில் கவனத்தை செலுத்தி டிகிரி வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஹீரோவை வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் என்கரேஜ் பண்ணால் மறுபடியும் அவங்க மொத்த பன்னீர் பண்ண மாதிரி எல்லாரையும் இதிலே இறக்கி விட்டுறக்கூடாது. அது என்னுடைய வேண்டுகோள். 2வது, உதயாவை பற்றி எல்லாரும் பேசிவிட்டீர்கள். அவனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் நிகில் தான். நிகில் வந்து ஒரு படத்தில் பிஆர்ஓ ஒர்க் பண்ணாருன்னா அந்த படம் வெற்றி படமாகத்தான் இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் உடனடிக்குடன் பத்திரிகையில் அது ஒரு செய்தியாக வர்றதுக்கு காரணம் நிகில் தான். நிகில் வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவது, நான் செக்ரட்டரியாக இருக்கிற காலத்தில் நிகிலை தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு பிஆர்ஓ யாரையும் பார்க்க முடியாது. அவர் பிஆர்ஓ கிடையாது, பல ப்ரொடியூசர்களை உருவாக்கிவிட்ட ஒரு தயாரிப்பாளர்.
ஏன்னா ஒரு படத்தை வந்து எடுக்கிறது சிரமம் தான், எடுத்து அதை வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஒன்று சேர்க்கறது. இப்போ வந்து நிறைய மீடியாவெல்லாம் வந்துடுச்சு, இன்றைய அது இது யூடியூப் அதெல்லாம் இருக்கு. அந்த காலத்தில் ஒன்லி பத்திரிக்கை தான், அது முக்கியமாக ஒரு 7-8 பத்திரிக்கை தான் இருந்தது. தினமலர், தினத்தந்தி, தினமணி, அந்த மாதிரி பத்திரிக்கைலாம் இது செய்தி வந்து தந்தி, தினகரன் அந்த மாதிரி பேப்பரு, பேசும் படம். இப்போலாம் அந்த பத்திரிக்கைலாம் இருக்காதுன்னு தெரியல, வெளிமால அது மாதிரி இருந்தது. இப்போது நீங்கள் தான் அதுக்குடைய அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை நாங்கள்லாம் என்னைக்கும் மறந்தது கிடையாது. இன்னைக்கும் பத்திரிகை நண்பர்கள் என்னோட தொடர்புல தான் இருப்பாங்க. நான் வந்து இப்போ ஏன்னா ஒரு பையன் ஹீரோ, ஒரு பையன் டைரக்டரு, ஒரு பேரன் ஹீரோ. அதனால நான் வந்து இப்போ தலையிடுறது இல்லை சினிமாவில். நம்ம தலையிட்டா இப்போ என்னை வந்து வேற படங்கள்ல நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. ஈசன் ஒரு படத்துல என்னை நடிக்க வச்சுட்டாரு சசிகுமார். அதுல இருந்து நானும் சில முக்கியமான பத்திரிகை தயாரிப்பாளர்கள் கூப்பிட்டா போய் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வர்றேன். பெரிய படம் விஜய், அஜித் படம், எல்லா படத்துலையும் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா திரையுலகத்துல இந்த பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா மக்களுக்கு தெரியாது யாருன்னு. அந்த பத்திரிகைகள் எப்படி யூடியூப்பா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், அதை வெளிப்படுத்துறது கண்டிப்பா பத்திரிகை நண்பர்கள் தான். இந்த அக்யூஸ்ட் இந்த அளவுக்கு யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம படம் நல்லா ஓடுது, நம்ம படம் 3வது வாரம் ஓடுங்கிற ஒரு பெருமையோட இந்த விழாவில் வந்து கலந்துகிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு எப்படி பேசுறது எனக்கு தெரியல. ஏன்னா எப்பயுமே நான் வந்து மேடையில் பேசுறதுக்கு தயக்கப்பட்டதே இல்லை, மேடையில் பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல நான் இன்னைக்கு நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இல்லை, அவங்களுக்கு தான் இந்த வெற்றியை நான் ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆக்சுவலி வந்து நான் உன்னோட வெற்றியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிக்கிறேன் வெற்றினா எங்க அம்மா அவங்க இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுத்துருக்கம்மா. இது வந்து எங்க அம்மா மட்டும் இல்லை, என்னை வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு, இந்த வெற்றி எனக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அவங்களுக்கு நீங்கள் வயசில் சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவங்க எல்லாரையும் உங்கள் பொற்பாதங்கள் நான் தொட்டு வணங்கிக்கிறேன். என்னன்னா என்னை வந்து நிறைய சொல்லணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். பட் நிறைய இருக்கு பெயின்ஸு. ஒரு இனிமேலும் இது மாதிரி என்னால் திருப்பி உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த படம் என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வர்றதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு இருக்கே சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேற மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. எனக்கு எதை பற்றி பேசுறதுக்கு எந்த பயமும் எந்த தயக்கமும் எப்பயுமே இருந்தது கிடையாது. ஓப்பனாக பேசுகிறேன். அதனால பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன். பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும், சில உண்மைகள் தெரியணும். என்னன்னா ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். நண்பர்கள் வந்து பன்னீர்செல்வம் பிரதர் அண்டு சேது பிரதர் அண்டு தங்கவேலு சார், என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து என்னுடைய நண்பர் சூர்யா. நான் ஆடியோ லட்சம் சொன்ன மாதிரி முதல்ல அவர் தான் எனக்கு வந்து
முதல்ல ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, அந்த அளவுக்கு கொண்டு வந்தாரு. அந்த சூர்யா சார்ல இருந்து, செந்தில் சார்ல இருந்து, அந்த நம்ம அழகன் தமிழ்மணி சார் வந்து ஒரு துரும்பா இருந்திருக்காரு இந்த படத்துக்கு. அதனால எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நிச்சயமா இந்த படம் ஏன்னா நினைச்சிருந்தா அழகன் தமிழ்மணி சார் சொல்லியிருக்கலாம், இல்லப்பா வேண்டாம்ப்பா இந்த படம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை. அதுதான் இதெல்லாமே தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில சேதுலாம் வந்து பண்ணோம். இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு படம் பண்ணோம். ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கதை, நல்ல கதை. ஆனா இன்னைக்கு என்ன நல்ல கதையா இருந்தாலும் அதை மக்கள் கிட்ட போய் சேர்ந்து அதை போய் சேர்றது, அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்றது, இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாம பல கூட இருந்தே தடுக்கிற சில பேர்லாம், அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அதாவது கூட இருக்கிறாங்க, அதை வந்து தடுக்கிறாங்க. சினிமா வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம், ஜெயிச்சிருக்கோம்னா சாதாரண வெற்றியா நான் நினைக்கவே இல்லை. மிகப்பெரிய வெற்றி, மிக 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 பெரிய வெற்றி. இந்த இடம் வந்து அப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு 3வது வாரம் ஜெயிக்குது. இன்னைக்கு எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்கு, அதெல்லாம் காணாம போகுது. பட் எங்களுடைய பிளெஸிங்ஸ், எல்லாருடைய பிளெஸிங்ஸ் தரல. இதுக்கு போராடி 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 இந்த படத்தை நிக்க வைக்கணுன்றதுக்கு வந்து நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு நாளும் பண்ணிடுறதுக்கு தெரியும், சேதுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தயாரிப்பாளருக்கு தெரியும். கூடயே இருந்தாங்க, எனக்கு கூடயே இருந்து. நான் மட்டும் எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு பண்ணேன். நான் இஷ்டப்பட்டு பண்ணேன், இஷ்டப்பட்டு தான் பண்ணேன், கஷ்டப்பட்டு பண்ணல. நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இது. இது ஒரு சேலஞ்சிங். இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட் சான்ஸ் தான் நான் நினைச்சேன். எப்படி ஒருத்தர் திருநெல்வேலி படத்துல ஒரு இட்டு கொடுத்தானோ 25 வருஷம் ஆகுது எனக்கு இன்னொரு படம் இட்டு கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கு சினிமா. எத்தனையோ படங்களுக்கு சேமா தான் உழைக்கிறோம், அதே தான் உழைக்கிறோம். ஆனா அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானம் சந்திச்சு கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் கிரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு. நான் உண்மையாலே இந்த படம் நினைச்சேன், இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட் நான் வந்து பண்றதாவே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுகளா சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இதுக்கு மேல வந்து நாம போராடி போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எல்லா சூழ்ச்சி, பகமை, ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது, ஒரு படத்தை வரவிடாம தடுக்கிறது. ஆனா இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சுது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள், மக்கள். இந்த மக்களும் பத்திரிகை மீடியா நண்பர்களும் மட்டுமே. நான் அப்பயே நினைச்சேன், யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்பு கொடுத்தாங்கன்னா, பிகினிங்ல ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே அப்படியே ஒரு புஷ்அப் இருந்தது எங்களுக்கு. ஆனா 3வது நாள், 4வது நாள், 5வது நாள்லாம் இந்த படத்தோடைய ரீச் வேற இடத்துல கொண்டு போயிருக்கு. நான் வந்து எல்லாரும் சொன்னாங்க 4வது நாள், 5வது நாள் சார் சக்சஸ் மீட், தேங்க்ஸ் மீட். இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட் தான். நான் சக்சஸ் மீட்ன்றது நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் 3வது வாரம் ஓடிட்டு இருக்கதே சக்சஸ் தான். ஓடிட்டு இருக்கதே சக்சஸ் தான். இன்னைக்கும் வந்து நாங்க திருச்சி, மதுரை எல்லா இடத்துலயும் போகும்போது எங்களை வந்து அவ்வளவு கொண்டாடுறாங்க. இந்த படத்தை பத்தி ஒவ்வொரு கேரக்டரா ஒவ்வொன்றும் அவ்வளவு சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படம் வந்து அவ்வளவு ஒரு மேஜிக் பண்ணிருக்கு. கடவுளுடைய பிளெஸிங்ஸ். நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயிச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். சோ நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்கு. அதே சமயத்துல இவன் வந்துருவும் கூடாதுன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அழகன் தமிழ்மணி நம்ம இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நிறைய இடத்துல நம்ம வந்துட்டோம், ஆனா பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்துல அந்த 10 படம் 12 படம் வந்து அவங்களுக்கு எல்லாம் தியேட்டர் கிடைக்காம, இல்ல பல நல்ல படங்கள் இருக்கும், தியேட்டர் கிடைக்காம, நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பண்ணிட்டோம். ஆனா பல இடத்துல அது மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பேசலன்னா ஒரு மோனோபோலியா இருக்கு சார். சினிமா ஒரு மோனோபோலியா இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், ஒரு மோனோபோலியா இருக்கு. 100% மோனோபோலியா இருக்கு. மோனோபோலியில வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு வாட்டி எல்லாம் திருப்பி எல்லாம் போராட முடியாது. நம்மள மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா, புதுசா வந்து தயாரிப்புல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, படம் எடுக்கிறாங்க, அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினா இருக்கு. இந்த நிலைமையில தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு படம் வருது, நாங்க 4 வாரம் கமிட் பண்ணிட்டோம்ன்றாங்க. அந்த 4 வாரம் தியேட்டர் வைக்கணும்ன்றாங்க. அது வந்து அந்த படம் வந்து ஒண்ணுமே இல்ல, சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்கிரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்கிரீன்ஸ் ஏறி 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 ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நான் உண்மையிலே சொல்றேன், தியேட்டருக்காரங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். தியேட்டருக்காரங்களை நம்ம என்னைக்குமே தப்பே சொல்லக்கூடாது.
தேட்டருக்காரங்க எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. சின்ன படங்களுக்கும் மீடியம் படங்களுக்கும் தேட்டருக்காரங்க அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. எல்லா படத்துக்குமே தேட்டருக்காரங்களை குறைய சொல்ல முடியாது. இன்னமும் எங்களுக்கு வந்து கசாலி சார்லாம் இருக்கிறாரு, திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு. கோயம்புத்தூர் ஏரியால டிஎல்சி இளங்கோவும் சேலத்துல வந்து இந்த படம் நல்லா இருக்கு, டாக் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சேலத்துல ஓடிட்டு இருக்கு. சோ எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது. நாம தான் இங்க சரியில்லை சார், நாம தான் சரியில்லை. நாம வந்து எந்த வித சண்டையும் இல்லாம ஈகோ எல்லாம் போட்டுக்கிட்டு இங்க ஒரு சுயநலம் அங்க ஒரு சுயநலம்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கணும். அதுதான் உண்மை, நிதர்சனமா அதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதெல்லாம் மீறி ஒரு படம் இன்னைக்கு வந்து நிக்குது, ஜெயிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனை தான் எங்களுடைய அக்யூஸ்ட். அதுக்கு காரணமா இருந்ததும் பத்திரிகை மீடியா நண்பர்கள். முதல்ல நீங்க எழுதுனீங்களா சார், நான் அப்பயே நான் சொன்னேன், நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க எழுதுனது வந்து அவ்வளோ உண்மையா இருந்தது. அந்த எழுத்து தான் இந்த படம் இன்னைக்கு வந்து மக்கள் முன்னாடி போய் சேர்ந்து 2வது வாரம் போய் 3வது வாரம் எனக்கு மண்டேல இருந்து சார் எந்த படத்தையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம், எல்லா படமும் நல்லா ஓடணும். அந்த தயாரிப்பாளர்கள் அந்த 10-12 தயாரிப்பாளர்கள் தான் நானும் பண்ணிடலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணோம். என்னது நாங்க வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதினு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே டேட் போட்டோம். 1.5 மாசம் டேட்டு போயிட்டு ஈரோடுல போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 12 படங்கள் யார் விடுறான்னு பார்த்தா நம்ம கூட இருக்க ஆளுங்களே விடுறாங்க. அப்போ ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் நாங்க வந்து விஷால் டைம்ல எல்லாம் பண்ணி அப்பயும் அதேதான் பிரச்சனை. ஒரு சுயநலம் நமக்கு யாராவது ஒண்ணு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சங்கம் மத்த சங்கம் எல்லாம் அந்த சங்க உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா நம்ம சங்கம் யாருக்கும் ஸ்ட்ராங்கா இல்லை. அது நான் ஈசி மெம்பரா இருந்தே சொல்றேன். டெஃபினட்டா இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸ் வரணும். வந்தாதான் இந்த இடத்துல வந்து நம்ம பெருசா நிக்க முடியும். அந்த இடத்துல சினிமா இருக்குன்றதுதான் என்னுடைய நிதர்சனமான ஒரு உண்மை. அண்ட் இந்த படத்துக்காக எனக்காக உழைச்ச எல்லாருக்குமே, அதாவது வந்து டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கதை சொல்லும் போது அவர் வந்து கண்டிப்பா சொன்னார், சார் இந்த படம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாரு. அவர் எடுத்த மாதிரியே இந்த படத்தை எடுத்து கொடுத்த டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல எங்க கூட எனக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எங்க அண்ணன் தான் சொல்லுவேன். அப்படியே கொஞ்சம் ரவுடிஸ் எல்லாம் பண்ணுவாரு, ஆனாலும் நல்லதான் பண்ணுவார் சினிமாக்கு. அது சௌந்தர் அண்ணன். ஆமா, அது பண்ணுவாரு, அது மாதிரி பேசுவாரு. பட் ஆனா என்னன்னா வந்து அவர் வந்து என்னமோ ஒரு விஷயம் அவராவது கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் பண்றாருன்ற மாதிரி இருக்கும். சோ அதனால அது மாதிரி அழகன் தன்மையில எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். போல்டா ஈசி மீட்டிங்ல பேசுற சில ஈசி மெம்பர்ஸ்ல அழகன் தன்மணி சார் தான் நம்பர் 1. அப்படி ஸ்ட்ரெயிட்டா அடிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு போல்டான இருக்கு. அதே மாதிரி என்னுடைய படத்துடைய ஆர்டிஸ்ட் டானி, இந்த டானி பிரதர் வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு முன்னாடியில இருந்து கொடுத்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு ரீச் இருக்கிறதுக்கு பெங்களூர்லயும் எல்லாத்துலயும் சேர்றதுக்கு டானி பிரதர், லவ் யூ பிரதர். நம்ம நிறைய படம் பண்ணணும், இனிமே நிறைய படம் பண்ணணும். அதே மாதிரி மருது கேமராமேன், ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா ஒரு போட்டோகிராஃபர். அவரு ரொம்ப பிரமாதமான ஒர்க்கு தான் பேசணும், அவர் பேச மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு டிஓபி, அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து முடிச்சுட்டு படம் வரும்போது ஒரு காதுல ஒரு ஒலி ஒலிக்குதுன்னா அதுக்கு காரணமே நரேன் பாலகுமார் தான். இந்த படத்துல எனக்காக பாடின எங்க ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கணும். இந்த டைம்ல வெங்கட் பிரபு என்னுடைய நண்பன், எல்லாருமே வந்து சார் நட்பு ஒண்ணுதான் சார், இங்க நிரந்தரம் நட்பு ஒண்ணுதான். நட்புனாலதான் நாங்க எல்லாருமே இங்க இருக்கிறோம். நட்பு மட்டும்தான் நிரந்தரம். வெங்கட் பிரபு எனக்காக பாடி கொடுத்தாரு, பிரேம்ஜி அவர்கள் பாடி கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அதனால எல்லாருக்குமே அவங்க நன்றி. அதே மாதிரி இங்க வந்து இவ்வளவு ஒரு அருமையான ஒரு மனிதர் பிரபாகர் பிரதர். அவ்வளவு ஒரு வில்லன்றத வந்து படத்துலதான் சொல்ல முடியும். நம்பியார் சொல்லுவாங்க இல்லையா, வில்லன் அவ்வளவு ஒரிஜினலா நல்லவர்ன்ட்டு. அதே மாதிரி பிரபாகர் வந்து அவ்வளவு நல்லவர். உங்களுக்கு தமிழ் சினிமால என்ன கேட்கும் போது எல்லாரும் சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு வில்லன் இடம் உங்களுக்கு காத்திருக்குன்றது. கண்டிப்பா. அதே மாதிரி ஸ்ரீதர் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ரீதர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஏதாவது சின்ன கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எந்த கேரக்டருமே முடிஞ்சு போச்சு. அது ஒரே ஒரு கேரக்டர், தனசேகர் கேரக்டர், அது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது. அவர் வந்து சார் நான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்காகவே அது எல்லாமே பண்ணி பர்ஃபார்ம் காமிச்சு டைரக்டர் போட்டு காமிச்சு அவர் அந்த கேரக்டர்ல அவரை தவிர இப்ப யாரும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டா ஸ்ரீதர் பிரதர் இருக்கிறாரு. அதே மாதிரி சுபத்ரா,
நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. அவங்க வந்து நான் போய் சொல்லிட்டே இருப்பேன், ஷீஸ் நட் டேலண்ட், அவங்க ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க வந்து நான் நிறைய படத்துல பண்ண வேண்டியது, அப்புறம் வந்து சரி இந்த படம் கரெக்டா இருக்கும் அப்போ சொல்லும் போது சொன்னாங்க, இது ரொம்ப வேற மாதிரி இருக்கே, வேற மாதிரிலாம் இல்லம்மா, இந்த படத்துடைய மெயின் சொல்லே நீங்க தான், அதனால நான் வந்து இல்ல அது மாதிரி இந்த மாதிரி காட்சி அது மாதிரி அவங்க சொல்லும் போது இல்ல அவ்வளோலாம் இருக்காது, நீங்க பண்ணுங்க உங்களுக்கு பேர் கிடைக்கும்னு சொன்னேன். கண்டிப்பா அந்த பேர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தீபா பாஸ்கரை வந்து எல்லா பத்திரிகை மீடியாவிலும் எழுதுறாங்க. ஸோ தீபா பாஸ்கர் அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்டா டெஃபினட்டா வருவாங்க. எனக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மர், இந்த மாதிரி பெர்ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல நீங்க இருப்பீங்க. தீபா டேட் மட்டும் கொடுத்துருங்க. ஐட் கார்த்தி ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியான ஒரு மனுஷன் ஐட் கார்த்தி. ஸோ ஐட் கார்த்தி வந்து ஒரு பிரியாணி சாங் இந்த படத்துல வந்து எங்களுடைய ஃபேமிலி, இது எல்லாமே ஒரு ஃபேமிலியா ஆயிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ரொம்ப அருமையா அந்த பஸ் ஃபைட் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்து, நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்து, எங்க கூடயே எங்க கம்பெனி விஎஃப்எக்ஸ் சிஜி மூர்த்தி அவர்கள், எங்க கம்பெனி என்னுடைய பிரதர் படமும் என் படம் எல்லா படமும் வந்து எனக்கு வந்து கம்பெனி விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் தான் ஆள் அவரு. அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹரி, அதே மாதிரி லைட் மேன்ஸ், மேக்கப் மேன் முருகனுக்கு நன்றி, காஸ்டியூம் லியாஸ் பாய் அண்ட் டீம் அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி கொடுத்தாங்க. விஎஃப்எக்ஸ் அதான் மூர்த்தி சார், அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து டி ஸ்டுடியோ. என்னதான் இருந்தாலும் அவர் டைரக்டர் விஜய் ஸ்டுடியோ நாங்க சொன்னோம் இல்ல இது வந்து காசு கொடுத்து தான் நாங்க போவோம் அப்படின்னு. சிவா என்னுடைய கசின் இபி சிவா தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலன் சொல்லுவேன். என்னுடைய பாதி என்னுடைய பாண்டியல் சொன்ன மாதிரி தான் பாதி பெயில எடுத்துட்டு இந்த படத்துல எல்லாமே என் கூடயே இருந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்த சிவா. டி ஸ்டுடியோஸ் இல்ல நான் சொன்னேன், டே எதுக்குடா நம்ம எல்லாம் ஃப்ரீயா பண்ணுன்னு சொல்லுவாங்களேடா அப்படின்னு சிவாட்ட சொன்னேன். இல்ல காசு கொடுத்துருவோம் அப்படின்னு, ஏதோ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு அதையும் கொடுத்துடணும். ஆமா, டிசைன்ஸ் வந்து அஞ்சலை முருகன் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ டிசைன்ஸ் வந்து மிக பெருசா பேசப்படுதுன்ற அளவுக்கு அவர் டிசைன்ஸ் இருக்கு. ஸ்டில் சமீர் டீம் மேனேஜர் வந்து பாலமுருகன் வந்து அந்த படத்துல வரும் நடிகர் சங்கத்துடைய மேனேஜரா இருந்தார், முன்னாள் மேனேஜரா இருந்தாரு. அவரு இந்த படத்துல ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்கிறார். அவரு அஜித், அது மாதிரி நம்ம தேனி சங்கர் எல்லாருக்கும் இந்த படத்துல கொரியோகிராஃப் பண்ண சந்திரிகா மேடம், என்னையும் ஆட வச்சு அந்த மாதிரி லுங்கிலாம் வச்சு ஆட வச்சு அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் மணி அண்ட் ஆக்ஷன் டைரக்டர் எங்க ஆக்ஷன் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் வந்து ஒரு கட்டத்துல இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்துல முதல்ல வந்து திருப்பி நான் வந்து ஒரு கேப்க்கு அப்புறம் படத்துல நடிப்பனான்றது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து கண்டினியூஸா படம் ஷூட்டிங் போகுமான்ற ஒரு ஆச்சரியமும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய படங்கள்லாம் அப்படிதான் நடக்கும். சோ அதுதான் இந்த ஒரு வெறியா இருந்து ஒரு 6 மாசத்துல ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பிச்ச படங்க வெறித்தனமா வேலை செஞ்சோம். ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 1ஆம் தேதி படம் ரிலீஸ் தான். அவ்வளவு வெறித்தனமா நான் மட்டும் இல்ல, இந்த டீம் மொத்த டீமுமே வேலை செஞ்சனால மட்டும்தான் என்னால அது வேலை செய்ய முடிஞ்சது. ஏன்னா என்னுடைய பழைய படங்கள் அனுபவங்கள் தான். உதயா படமா பாதியில நிற்கும் பாதியில வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி மேக்கப் மேன் தாஸ், ஸ்பெஷல் மேக்கப் மேன் இங்க போட்டிருக்காரு, அவருக்கு மேக்கப் மேன் தாஸ் அவர்களுக்கு. அதே மாதிரி எடிட்டர், இந்த படத்துல ஆக்ஷன் டைரக்டர் சொல்லிடுறேன், சில்வா மாஸ்டர் வந்து எங்களுடைய குடும்ப நண்பர். ஆனா இந்த படத்துல எப்படி ஒரு வந்து அஜித் சாருக்கு விஜய் சாருக்குலாம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில்வா மாஸ்டர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. கிரேட் ஒர்க். இந்த இதான் இல்லான்னு இல்ல, அது வந்து வேற லெவல்ல அவர் பண்ணி கொடுத்த அந்த பஸ் சீக்வன்ஸ் அப்படி என்ன வந்து திருப்பி ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் கொண்டு வந்திருக்கிறாரு என்ன எல்லாரையுமே. அண்ட் எடிட்டர் KL பிரவீன் சார் பத்தி அவங்க எல்லாமே தெரியும், எவ்வளவு பெரிய ஒரு எடிட்டர் அவரு. அந்த எடிட்டர் வந்து இன்னைக்கு வந்து பல படங்கள் இட்டு கொடுத்த எடிட்டர். அவர் நமக்காக வந்து பண்ணி கொடுத்த இந்த ஸ்கிரிப்டுக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. கூட ஒர்க் பண்ண ஷாம், அதே மாதிரி என் கூடயே இருந்து என்னுடைய ஆபீஸ்லயே கூடயே இருந்த சங்கர் கோ டைரக்டர். இன்னைக்கு வரைக்கும் சங்கர் வந்து எனக்கு அவ்வளவு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்க ஒரு சங்கர் வந்து நான் மறக்கவே முடியாது என்னைக்குமே. அதே மாதிரி ஐரன், இந்த பையனை வந்து எனக்கு டைரக்டர் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். நீ இல்லைன்னா கண்டிப்பா கஷ்டம் ஆயிரான். இந்த படம் வந்து எல்லாத்துலயுமே பண்றதுக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. நீ உன்னை வந்து கண்டிப்பா உனக்கு ஒரு லைஃப் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன், அது மட்டும் நிச்சயம். என்னை நம்பினவங்க எல்லாருக்கும் நான் ஒரு லைஃப் ஏற்படுத்தி கொடுத்தோம் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி குணா வந்து என்னுடைய ரொம்ப அன்பு தம்பி. அவன் அரசியல் மேலே மாதிரி பேசி இங்க ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்துப்பான்னு தான் நான் ஒரு நிமிஷம் சொன்னேன், மற்றபடி ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி ஆனந்த் வந்து கூடயே வந்து என் கூட எல்லாரும் என்னுடைய கோவம் எல்லாமே இருக்கும், திட்டுவேன் எல்லாமே இருக்கும், பட் எல்லாருமே வந்து கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட். முத்து வந்து டோட்டலா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனோட மெயின் டீமா வந்து வேலை செஞ்சா அப்படி. அதே மாதிரி அசிஸ்டன்ட் வாசு,
சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அசிஸ்டன்ட் நானா, எனக்கு அசிஸ்டன்ட் அவனான்ற மட்டும் எனக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு வரைக்கும். அவன் அப்படி ஒரு அசிஸ்டன்ட் அவன். அதே மாதிரி வினோத் என் டிரைவர் என்ன வந்து, சார் சாப்பிட்டீங்களா சார், உடம்பு டயர்டாக்காதீங்க சார், சுண்டல்னா சென்னாலாம் வீட்டுல கொடுத்துருக்காங்க சார், சாப்பிடுங்க சார்னு என்ன வந்து அவ்வளவு தூரம் வந்து எனக்கு ஒரு கேர் எடுத்துட்டு இருக்கிற ஒரு வினோத். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நான் இன்னும் எவ்வளவு வேணாலும் போராடலாம் இல்லையா, ஜெயிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. என்னுடைய ஃபேமிலி, சிஸ்டர் சன்னு, எனக்கு வந்து எப்பயுமே நான் வந்து என்னுடைய பசங்க மட்டும் நினைக்க மாட்டேன். 6 பசங்க தான் எங்களுக்கு எங்க வீட்டுல. ஸோ என்னுடைய பசங்கெல்லாம் வந்து அமரேஷ், அமிர்தா, ஜேஷன், சச்சின், துருவா, ஷர்வா எல்லாமே வந்து எங்களுடைய பசங்க தான். அந்த பசங்க வந்து அவங்க ஃபியூச்சர், அவங்க தான், அதுதான் எங்களுடைய ஃபியூச்சர். அவங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு. அதுவும் இவர் வந்து சச்சின் வந்து போன வாட்டி பேர் சொல்லலன்னு டென்ஷன் ஆயிட்டாரு. என்னோட ஆடியோ லான்ச்ல கூட இவ்வளவு வேலை செஞ்சு பேர் சொல்லல அப்படின்ற ஒரு டென்ஷன்ல தான் இன்னைக்கு எல்லாரும் சச்சின் பேரை நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சச்சின்க்கு வந்து தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார், ஜெய்சன் சார் ப்ரொடியூசர், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஒரு டீமு. இது வந்து என்ன நான் சொல்றது, நான் நிக்கில், அதாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க நிக்கில் பத்தி. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷமா என்னுடைய பிஆர்ஓவா இருக்கிற நிக்கில், என்னுடைய கேரியர்ல நான் எப்பப்போ சோர்வா இருக்கிறனோ தட்டி எழுப்பி, என்னண்ணே அண்ணனா இவர் எனக்கு எங்கேயோ வயசுல பெரியவர், இவர் அண்ணன்வாரு, அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து அண்ணன்வாரு. திடீர்னு நான் பெரிய பாட்டு விட்டுருவேன் டக்குன்னு. ஆமா, அதனால அவர் வந்து எனக்கு வந்து அவர் சொல்லும் போது நான் சொன்னேன், அவர் என்னுடைய கேரியர்ல மிகப்பெரிய, நான் இன்னைக்கு நிக்கிற ஒரு பெரிய பலமா நிக்கிறேன்னா அதுக்கு நிக்கில் காரணம். அந்த நிக்கிலன் டீம், இவருடைய டீமே வந்து ஒரு ஃபயரான டீம். கார்த்தி, செந்தில், அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபயரான டீம். எல்லாமே எனக்கு வந்து என்ன சொல்றது, இது வந்து இந்த வெற்றியை வந்து எனக்கு நானும் கனவுலாம் நினைக்கிறேன். நம்ம படமா இப்படி ஓடுது, பேலஸ்ல போய் திருச்சி பேலஸ்ல பார்த்தா இவ்வளவு கூட்டம் இருக்கு, நம்ம படமா இது, போன படம் நம்ம டிக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்தோமே, இந்த படம் ஆடியன்ஸா வந்துட்டாங்களே. சோ இந்த மாதிரி ஒரு வெற்றியை நான் பொய்யதான் சொல்லலைங்க. இந்த மாதிரி வந்து இப்ப நீங்க யாராவது கேட்டீங்கன்னா உண்மையான வெற்றி எங்ககிட்ட டிசிஆர் ரிப்போர்ட்டே இருக்கு. எந்தெந்த ஏரியால இன்னைக்கு என்ன போகுது, என்ன ரிப்போர்ட், இதை பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எனக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. சும்மா வந்து ஒரு படத்தை வந்து சொல்றாங்கல்ல, அது மாதிரி இல்ல. ஆனா எல்லா படமும் நல்லா ஓடணும், எல்லாருமே படம் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஒரு 10 படம் 12 படம் சார். அடுத்த ஸ்டெப் நம்ம தமிழ் சினிமாக்கு என்ன பண்றோமோ இல்லையோ, ரிலீஸ் ரெகுலரைசேஷன் 100% மஸ்ட் சார். அதுதான் சார் முக்கியம், அதுதான் 100% முக்கியம். இத வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆளுங்களே வந்து சைட்ல ஒரு படத்தை கொண்டு விடுறாங்க. எனக்கு அவன் வேண்டியவன்றாங்க, நான் வேண்டியவன்றாங்க. இதேதான் போன படம் எனக்கு உத்தரவு மகாராஜாவும் நடந்தது. சௌந்தரண்ணா அங்க கொஞ்சம் பேசுங்கண்ணே ஈஸியில. அதனால ஜாயின்ட் செக்ரட்டரி, எங்க ஜாயின்ட் செக்ரட்டரி. அதனால சோ இது வந்து ஒரு ஒரு பவரான டீம் வரணும் சார். அப்பதான் சார் சினிமா நல்லா இருக்கும். இதை வந்து இனிமே நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இனிமே எந்த சங்கத்திலயும் நிக்க போறது இல்லை. ஏன்னா வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா சங்கம்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்ப இருந்த காலத்துல, எங்க அப்பா காலத்திலயோ, கேஆர் சார் காலத்திலயோ, இப்ராஹிம் ராவுத்தர் சார் காலத்திலயோ இருந்த சங்கம் திருப்பி வரணும். அந்த ஸ்ட்ராங் வரணும். யாருக்கும் எந்த இதுவும் பயப்படாம ஒரு தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த சங்கமா அது வந்தா மட்டும்தான் சினிமா வந்து எனக்கு இவனை தெரியும், எனக்கு சைட்ல தெரியும், எனக்கு இங்க மேலதிகாரில தெரியும், அவங்க சொல்றாங்க. நான் மறைமுகமா சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன், நிறைய இருக்காங்க. அதாவது எங்கேயாவது எங்க படம் வந்து வெளியில போயிடுமோன்னு சொல்லிட்டு கூடவே 2 பேர் சில ஆட்கள் வந்து எங்க படத்தையும் உள்ள வச்சு எங்களுக்கு தியேட்டர் கிடைக்காம, இதெல்லாம் பார்க்கும்போது சார் எதுக்கு சார் இதெல்லாம்? நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் சினிமால ஊர்ல இருந்து மூட்டையை கட்டிட்டு வராங்க சார். மூட்டையை கட்டி எதுக்கு படம் பண்ணணும்? அவங்க ஜெயிச்சாங்கன்னா 10 படம் எடுப்பாங்க சார். 10 பேருக்கு லைஃப் கிடைக்கும் சார், 10 பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும் சார். தயவு செஞ்சு என்ன மாதிரி போராடிட்டு இருக்கிற ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடுது சார். கஷ்டம் போராடி வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுது. அதனாலதான் பல இடத்துல நமக்கு தன்னம்பிக்கை, பல இடத்துல பல விஷயங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிறது காரணமே வந்து தன்னம்பிக்கை இழக்கிறதும், தன்னம்பிக்கை இழந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டவுன் ஆகி போயிடுறதுதான். எனக்கு டவுன் ஆகாம நானே தேத்திக்கிட்டே இருக்கேன், டவுன் ஆகாம என் தன்னம்பிக்கை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்துல எனக்கு வந்து வெக்ஸ் ஆயிட்டேன். ஏன்னா அப்படி பண்றோம். ஆனா 2வது நாள் 3வது நாள் உங்க எழுத்தால் மட்டும் இந்த படம் பிக்கப் ஆச்சு. உங்க எழுத்தால், உங்க மீடியால வந்த விஷயங்கள்னாலதான் இந்த படம் பிக்கப் ஆச்சு. அந்த படம் பிக்கப் ஆகுறதுக்கு நாங்க எல்லாம் டே நைட்டு பண்ணி பிரதர்லாம் தெரியும், தூங்கல. அவரு கிட்டத்தட்ட அப்படியே 2வது நாள் 3வது நாள்
அப்படியே மக்களுடைய ஆவரேஜா ஏறிக்கிட்டே இருக்கு. நாங்க திருச்சி போறோம், எங்களை கணக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை நாகராஜன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, இத மாதிரி வந்து நிறைய கேரக்டர் தனசேகர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபாகர் சார்லாம் வந்து அவ்வளவு ஃபேன்ஸ், யாருப்பா அந்த வில்லன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேனி பிரதர் அங்க கொண்டாடுறாங்க. சோ இந்த மாதிரி வந்து இருக்கு. அஜ்மல் இந்த படத்துல நான் ஹீரோன்றது வந்து கிடையவே கிடையாது, 2 பேரும் தான் ஹீரோ. அஜ்மலும் ஒரு ஹீரோ தான். அஜ்மல் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனாலதான் நாங்க 2 பேருமே பேலன்சிங்கா போக முடிஞ்சுது. சோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த அஜ்மலுக்கு நான் இந்த நேரத்துல அவர் வெளியூர்ல இருக்காரா, ஷூட்டிங்ல இருக்காரால வர முடியலன்னு சொன்னாரு, நன்றியை சொல்லிக்கிறேன் அஜ்மலுக்கு. ஜான்விகா வந்து ஒரு கன்னடத்துல இருந்து வந்த பொண்ணுதான். பட் ஆனா அவ்வளோ தமிழ் உச்சரிப்பை சரியா பயன்படுத்தி அதை வந்து சங்கருக்கு நிறைய சப்போர்ட் பண்ண. அப்படி ஜான்விகாக்கு கூட இருந்து மாடுலேஷன் எல்லாம் பண்ணி அற்புதமான ஒரு விஷயத்த வந்து ஜான்விகா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மர் அவங்க. அதே மாதிரி சயந்திகான இன்னொரு கேர்ள், அவங்க வந்து இப்போ வந்து ஒரு லைம் லைட்ல வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்ல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய போட்டோஸ் தான் இதெல்லாம் இருக்கு, நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த படத்துல ஒரு பெரிய பிரேக் த்ரோ. இது வந்து இந்த படத்துல நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னன்னா, இந்த இடத்துல வந்து கஷ்டம் என்னன்னா, நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். கடவுளா இருந்து நிறைய பேர் வாழ்த்துறாங்க மேல. என்னுடைய நண்பர் விவேக் சாருக்கு நான் இந்த படத்தை, இந்த வெற்றியை ஒவ்வொரு நாளுமே என்னுடைய வெற்றி வந்து ஒவ்வொரு மேடையிலுமே விவேக் சார் வந்து உதயா ஜெயிக்கணும். எங்க அம்மாவுக்கு அப்புறம் என் ஃபேமிலிக்கு அப்புறம் என்னை வந்து உதயா ஜெயிக்கணும்னு சொல்ற என்னுடைய நண்பரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த இடத்துல விவேக் சாருக்கு என்னுடைய வெற்றியையும் மனோபாலனுக்கும், அதான் மனோஜ் பாரதி ராஜா சொல்லியிருந்தேன், நான் நம்ம இதுலயே படத்திலேயே போட்டிருப்பேன். இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்னும் போராடிக்கிட்டே இருக்காங்க, ஜெயிக்கணும்னு இருக்காங்க. நான் எல்லாருக்கும் ஒண்ணுதான் சொல்லிக்கணும். நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ் எல்லாம் பண்ணல, நான் இன்னும் பெருசா ஜெயிச்சிட்டேனான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல நிக்கிறது நான் ஜெயிச்சிட்டதா உணர்றேன். ஏன்னா எனக்கு இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இந்த காலகட்டத்துல இந்த ஒரு பீரியட்ல ஒரு மனுஷன் 3வது வாரம் நின்று ஒரு படம் ஜெயிக்குதுன்னா இதை விட எங்களுக்கு ஒரு அவார்டே இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு தமிழ் சினிமா. அவ்வளவுதான். ஏன்னா எல்லா இடத்துலயுமே சார் ஓப்பனா இல்ல சார், சினிமா வந்து ஓப்பனா இல்ல சார், மோனோபடியா இருக்கு சார். ஒருத்தர் வந்து ஒரு 5 படம் ஒரு படத்தை வந்து ஒரு 5 பேர் வந்து பண்ணீங்கன்னா அந்த படத்தை 5 பேருமே கெடுத்து அப்படியே வந்து வா இவன் சும்மா கொஞ்சம் சைலண்டா இருங்க, நம்ம கம்மி ரேட்டு கேட்போம்னு சொல்லி அப்படி கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு மோனோபடி நடக்குதுன்னு பள்ளிங்க பார்த்தா உங்களுக்கு தெரியாதது கிடையாது. அந்த மாதிரி நடக்குது. இதை யாரும் ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதை பத்திலாம் ஒண்ணும் கிடையாது. படமே நல்லா இருந்தா மக்களும் நம்பியும் பத்திரிகை ஊடகத்துறை தான் இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தா இந்த படம் ஜெயிச்சது. தியேட்டருக்காரங்க மேல நம்ம திருப்பி குறை சொல்றதுல ஒன்றும் அர்த்தமே கிடையாது. தியேட்டருக்காரங்களும் சரி எல்லாரும் சரி படங்களை சப்போர்ட் பண்றதுக்கு தான். நீங்க என்ன கேட்கும் போது சொல்றாங்க, உதயா சார் நீங்க ஈசி மெம்பர், நீங்க ஒழுங்கா ஒரு 10 படத்தை ஏன் சார் கொண்டு வரீங்க, 15 பேர் ஏன் சார் கொண்டு வரீங்கன்னு கேட்கும் போதுன்னா என்ன பதில் சொல்றதுன்னு பண்ணிருக்கோம் எனக்கு தெரியல. அப்போ அதை மீறி நம்ம படம் ஜெயிச்சிருக்கு. இதுக்குதான் நாங்க வந்து இன்னைக்கு ஒரு தேங்க்ஸ் மீட் பண்றோம். சோ எல்லா படமும் ஜெயிக்கணும். அந்த அன்னைக்கு வந்த படங்கள் எல்லாமே நல்ல படங்களா இருந்திருக்கும், ஒருவேளை அது கிடைக்காம இருந்திருக்கும். எல்லா படங்களுமே வந்து ப்ராப்பரா நம்மளும் வரணும்ன்றதுதான் ஆசை. இந்த மாதிரி வந்து நம்மளை நம்புவோம். அப்போ நம்ம படங்கள் எடுக்கும்போது நம்மளை நம்பினா கண்டிப்பா வந்து அந்த படங்கள் வந்து உழைச்சிட்டே இருப்போம். என்னோட வெற்றியை வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இன்னமும் போராட்டி அவமானங்களை பட்டு நான் நிறைய இழந்திருக்கேங்க, நிறைய அவமானங்களை பட்டிருக்கேன், சொல்லவே முடியாது. அதெல்லாம் அவ்வளோ வந்து மன கஷ்டங்கள் இருந்திருக்கேன், தூங்காம இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்க்கும்போது என்ன வந்து என்கரேஜே பண்றதுக்கு வந்து நிறைய பேர் இல்லை. எங்க அம்மா அது மாதிரிதான் இருப்பாங்க, விவேக் சார் அது மாதிரி என்னன்னா வேண்டாம் இவனுக்கு தொழில் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னடா இது இப்படி சொல்றாங்களே, அந்த வெற்றி இன்னைக்கு வரும்போது நீ பண்றது கரெக்ட்ன்னு சொல்றாங்க. அந்த வெற்றிக்கு எனக்கு காரணமா இருந்தது மேடையில உள்ள எல்லாருமே தான், நான் மட்டுமே கிடையாது. இந்த வெற்றிக்கு எனக்கு காரணமா இருந்தவங்க நிறைய பேர். என்ன அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான் நான் சொல்லுவேன், எனக்கு மக்களும் நீங்களும் தான் மிகப்பெரிய சப்போர்ட். அண்ட் எல்லாருக்குமே நன்றி. நான் யாராவது பேர் விட்டுட்டேன்னா யோகி பாபு சார் வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க யோகி பாபு சார் வந்து ஒரு வந்து படத்து ப்ரொமோஷன் அதெல்லாம். சார் யோகி பாபு சார் மாதிரி ஒரு சிறந்த மனிதரும் சிறந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியும் உள்ள ஆளு யாருமே கிடையாது சார். நான் பார்த்திருக்கேன் எல்லா ப்ரொடியூசருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ற ஒரு யோகி பாபு சார் வந்து இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு டெஃபினட்டா ஒவ்வொரு நாளுமே பேசிக்கிட்டே இருப்பார். சார் நல்லா இருக்கு, இந்த படம் கனெக்ட் ஆகுது எல்லாருக்குமே. எனக்கு ரீல்ஸ் போட்டு கொடுத்தாரு நடுவில். எனக்கு இன்னைக்கு கூட இன்னைக்கு ஷோக்கு வரேன்னு தான் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு இந்த மீட்டுக்கு. ஏன்னா நடுவில் ஒருத்தர் ஷூட்டிங் நமக்கு தெரியும், புரிஞ்சுக்க முடியும். ஒரு இடத்துல ஷூட்டிங் இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு நஷ்டமாயிடக்கூடாது. ஸோ அதனால யோகி பாபு சாருடைய மனசு இங்கதான் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால யோகி பாபு சாருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ராஜா, நான் அப்ப கூப்பிட்டுட்டே இருந்தேன் ராஜா, நீங்க இல்ல. இந்த படத்துல வந்து ஒரு டைரக்டரா இருந்து கூட, அந்த டைரக்டரா இருந்து கூட ராஜா வந்து இந்த படத்துல வந்து அவ்வளவு கோஆபரேட் பண்ணி எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த ராஜாவுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் இது எல்லாமே என் ஃபேமிலி, ரஃபீக் அப்படி மேடம், பிரபாகர் சாருடைய ஒய்ஃப், எங்களுடைய ஃபேமிலி மாதிரி ஆயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்க வந்து பிரபாகர் சாருடைய ஒய்ஃப் மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாங்க. சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். எல்லா இடத்துலயுமே டிராவல், நாளைக்கு வாங்கன்னா பெங்களூர்ல இருந்து இம்மிடியட்டா கிளம்பி வர்றதெல்லாம் வந்து அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு கணேஷா இருக்கட்டும், குணாவா இருக்கட்டும், அதே மாதிரி எல்லாமே இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ஃபேமிலியா இருந்ததுனாலதான் இந்த படமும் முடிக்க முடிஞ்சது. இனிமே இது மாதிரி ஒரு டீம் கிடைக்குமான்றதே எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா இந்த டீம் மாதிரி ஒரு படம் பண்ணணும். நம்ம டைரக்டர் கூட ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கிறாரு, டண்டனக்கா டான்னு ஒரு டைட்டில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து படம் பேரு டண்டனக்கா டான்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கிறாரு. அதையும் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த காம்பினேஷன் வேணும்ன்றாங்க எல்லாருமே. ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி இருக்கு. திருப்பியும் நான் சொல்லிக்கிறேன், நான் ஏதாவது எமோஷன்ல தவறா பேச மாட்டேன், தவறா பேசிதான் நினைக்கணும். பட் சினிமா அண்ணன் நீங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் எல்லாருமே உட்கார்ந்து பேசி இந்த மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணா மட்டும்தானே சினிமா இன்னும் மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க வரணும்னு. எல்லாருமே வரணும். சினிமாவை மட்டும் பார்த்துட்டு சினிமாவை மட்டும் விட்டுட்டா பிரச்சனையே கிடையாது. அதுல பல விஷயங்கள் வர்றதுனாலதான் பல விஷயங்கள் நடக்குது. தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே, என்னுடைய குடும்பத்துக்கும், எங்க அப்பா எங்க அம்மா இப்போ வந்து கடவுளா இருந்து எனக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. என் பிரதர், சிஸ்டர், பிரதர் இல்லா எல்லாருமே வந்து என் பசங்க வந்து என்னுடைய ரைட் லெஃப்ட் மாதிரி. இப்போ ஜேஷன், சச்சின், ஆமா, அவங்களும் வந்து ஃபியூச்சர்ல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு. நான் சொல்றேன், ஒரு அப்பாவா, நீங்க சினிமாவுக்கு வரலாம். சினிமாவோட பெஸ்ட் இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாது. அதனால படிச்சுட்டு வாங்க, அவ்வளவுதான். அதுதான் சொல்றோம். மற்றபடி வந்து மற்றவங்கள மாதிரி சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னா நான் சொல்ல மாட்டேன். சினிமா வந்து கரெக்டான வே. என் சிஸ்டர் சன்னுக்கோ இவங்க எல்லாத்துக்குமே, ஜேசன், சச்சின் எல்லாருக்குமே செம்ம டேலண்டட் இருக்கு. ஸோ அதனால வந்து இப்ப நம்மளோட அவங்கள டேலண்டட் இருக்கு. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நாங்க இருந்தாலுமே எங்க எதுவுமே இல்லாம, எங்க இன்ஃபுளுன்ஸா இல்லாம நீங்களாம் வந்துருவீங்கன்ற எங்க நம்பிக்கை இருக்கு. ஸோ நிச்சயமா வந்து அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு உறுதுணையா இருக்கிற, திருப்பி நான் சொல்றேன், நான் உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க அண்ணன், என் குடும்பம் தான் இது. எப்பயுமே பிரஸ் மீடியா வந்து நான் குடும்பம் தான் சொல்லியிருக்கேன். தேவராஜ் சார் வந்து கிட்டத்தட்ட திருநெல்வேலி படத்துல வந்து எனக்கும் கிசுகிசு எழுதின ஒரே ஆள் தேவராஜ் மட்டும்தான். வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, அது வாங்கி கொடுத்தாரு, எழுதிட்டாரு. தேவராஜ் வந்து அவ்வளவு தூரம் எனக்கு ஃப்ரெண்டு. சித்ராமணியன் தான் ஃபர்ஸ்ட் நான் மணியில சொல்லியிருக்கேன். ஸ்டில் போட்டோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு நடிகனா ஸ்டில் போட்டோகிராஃபர் சித்ராமணி அண்ணன், மீனாட்சி அண்ணன், பள்ளிக்குமார் எல்லா என் நண்பர்கள் தான், எல்லாம் என் ஃபேமிலி தான். அண்ணன் எல்லாருமே, ஜாகப் எல்லாருமே வந்து டோட்டலாவே இங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி தான். நான் வந்து பத்திரிகை, நீங்க வந்து என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியல. பட் இத்தனைக்கும் வந்து அவ்வளவு பேர் அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. இந்த வெற்றி வந்து நான் சொல்றேன், தொடர்ந்து சினிமால இனிமே நான் கேப்பே விட போறது இல்லை. கண்டினியூஸா நான் படம் பண்ண போறேன். கண்டினியூஸா என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து கண்டிப்பா இந்த வெற்றி எனக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்குது. இந்த வெற்றி எனக்கு இன்னும் தன்னம்பிக்கையை கொடுக்குது. இந்த வெற்றி மக்கள் கிட்ட கொண்டு போய் என்னை சேர்த்துருக்கு. எப்படி ஒரு 25 வருஷம் ஆச்சு ஆனா இந்த வெற்றியை கொண்டு வரதுக்கு. எனக்கு திருநெல்வேலி வந்து 25 வருஷம். ஆனா எல்லாரும் சொல்றேன், நீங்க வந்து சினிமால போராடுங்க, போராடிட்டே இருங்க. ஆனா ஒரு பேக்கப்போட போராடுங்க. இல்லைன்னா நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க. இங்க கஷ்டம், பிரச்சனைகள் வரும். பேக்கப் வச்சுக்கிங்க. சினிமா வந்து, ஏன்னா நாங்களாம் சினிமாவை தவிர வேற பேக்கப் இல்லை. எங்களுக்கு சினிமாவை தவிர எதுவும் தெரியல. ஆனா இப்ப வர இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இல்லைன்னா, நம்ம கிட்ட வந்து பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, மனுஷனே கிடையாது. இங்க என்ன வேணா பேசிக்கலாம், பணம் தான் முக்கியம். அந்த பணத்தோட நம்ம வந்து நம்ம நல்ல குணமும் சில நல்ல மனிதர்களையும் சம்பாதிக்கிறோம் இல்லையா, அது மட்டும்தான் என்னைக்குமே நிலைக்கும். அந்த மனிதர்களால் தான் நாம இன்னைக்கு நிக்க முடியும். ஸோ ரியலி நான் இப்பயும் திருப்பி சொல்றேன், ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். யாராவது விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிங்க. ஏன்னா இது ஒரு தேங்க்ஸ் மீட்டு. நான் நிறைய பேரை விட்டுட்டேன்னு எனக்கு தெரியல. ஸோ யாராவது கசாலி சார் வந்து என்ன சார், ஒரு நிமிஷம் சார், எங்க கூடயே இருந்து, அதாவது டிராவல் பண்ணி எங்க கூட இருந்து டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட எங்களுடைய கோஆர்டினேட்டராகவே இருந்துட்டார். இந்த படங்கள் தியேட்டர்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்றது, அப்புறம் வந்து திருப்பூர் சார் அண்ணன் பேசுறது, டிஎன்சி இளங்கோவன் சார் கிட்ட மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வந்து சார் வந்து அதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அவர் டெஃபினட்டா சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கசாலி சார். ஏன்னா எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். டோட்டலா ஈஸ்வர் சார் எங்க இருக்கிறாரு, முதல்ல நல்ல கர்நாடகால இந்த படத்தை மிகப்பெரிய அளவுல ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்க.
உங்களுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த படத்துல பண்ண வந்து சிட்டி செங்கல்பேட் பண்ண எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குமே அண்ட் என்எஸ்சி பண்ண எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குமே ஒட்டுமொத்த எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எல்லாருக்குமே மனசா என்ன சொல்றாங்கன்னா, சார் இப்ப என்கிட்ட காலைல கூட பேசினாங்க, இந்த படம் திருப்பி இதுல ஓடிட்டு இருக்கு, சேலத்துல ஓடிட்டு இருக்கு, ஆத்தூர்ல ஓடிட்டு இருக்கு, ஆத்தூர்ல எல்லாம் பெருசா ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய சென்டர்ஸ்ல மண்டேல இருந்து திருப்பி இந்த படம் ஓடுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதை விட ஒரு சந்தோஷம் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது. மண்டேல இருந்து திருப்பி கண்டினியூ ஆகுது. எனக்கு வந்து நான் வந்து ஹீரோவா தான் நடிப்பேன்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரே ஒரு 2 சீன்ல நல்ல கேரக்டர் கொடுங்க, நான் உதயா வந்து ரெடியா இருக்கேன். நான் ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கரெக்டான ஒரு படமா ஒரு வில்லனா எதா இருந்தாலுமே நான் ரெடியா தான் இருக்கிறேன். நான் ரெடி இல்லை நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. அவங்களா பேசிக்கிறாங்க இவர் ஹீரோவா தான் நடிப்பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறேன். ஆனா என்ன நம்பி இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. நீ சங்கர் இருக்கிற அப்படி கூட இருக்க கோஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்களெல்லாம் டைரக்டர் ஆகி அழகு பார்க்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசை. இந்த மாதிரி புது டைரக்டர்ஸை நான் வந்து என்கரேஜ் பண்ணுவேன். நான் என்னுடைய பேனர்ல இது வரைக்கும் 3 டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். 3 டைரக்டருமே வந்து நல்லா இருந்தா அதுதான் எனக்கு சந்தோஷம், என் கம்பெனி சந்தோஷம். வரப்போற புதுமுக டைரக்டரை நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். நான் வந்து பெரிய பெரிய இயக்குநர்கள் படத்தையும் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி எந்த இதா இருந்தாலும் ஐ எம் ஓப்பன். இந்த வெற்றி வந்து எனக்கு தலைக்கு ஏறல. இன்னைக்கு வந்து வெற்றின்றது வந்து என்னைக்கோ ஜெயிச்சிட்டோம், இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் இல்லை, நாளைக்கு நான் ஜெயிப்பனான்றதுக்காக திருப்பி நான் ஓடியே ஆகணும். நாளைக்கு ஜெயிப்பனான்றதுக்கு நான் திருப்பி ஓடி ஆகணும். இன்னைக்கு ஜெயிச்சுட்டேன்ற நம்ம மனதில் இருக்கவே முடியாது. நாளைக்கு திருப்பி ஓடணும். ஓடினாதான் இந்த இண்டஸ்ட்ரியில ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு நாளுமே ஓடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி. எல்லாருக்குமே நன்றி. நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. விட எனக்கு என்ன அவார்டு வேணும்? ஒரு 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 நேஷனல் அவார்டு விட எனக்கு இந்த மாதிரி மீடியா சப்போர்ட் பண்றீங்க இல்லையா, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில எங்க அப்பாவோ தம்பியோ நான் எந்த பிளாட்ஃபார்மையும் நான் வரல. ஆனா உதயான்ற ஒரு கேரக்டர் வந்து நீங்க வந்து கொண்டு வரீங்க இல்லையா, உங்களுக்கு நான் வந்து எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நான் அப்படி என்ன செஞ்சுட்டானு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு உங்களை எல்லாம் நான் திருப்பியும் சொல்றேன், உங்க எல்லாத்தையும் நான் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக்கிறேன். என்னுடைய வெற்றி வந்து எங்க குடும்ப பயணம் வந்து நம்ம தொடரணும். நீங்க எல்லாருமே நம்மளோட உங்க ஃபேமிலியில ஒருத்த நானு. நன்றிண்ணா. ஆனா அக்யூஸ்ட் 2 டைரக்டர் சார், அக்யூஸ்ட் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நன்றி நினைக்கிறேன். அண்ட் சார் என்னுடைய ப்ரொடியூசர் மட்டும் 2 வார்த்தை பேசிக்கிறேன். இங்க பன்னீர்செல்வம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தூங்கல, அந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கிற மனுஷன் பன்னீர்செல்வம் ப்ரொடியூசர். அவர் வந்து நடிகர் ஆயிட்டாரு, ஆனா ஒரு பேஷனான ஒரு ப்ரொடியூசர். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் தங்கவேலு சார் இங்க வரல. அப்புறம் மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்து பார்க்கவே முடியாது. அவங்க அண்ணன் தம்பி அப்படி ஒரு மனிதர். என்னதான் இருந்தாலும் உதயா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு மனிதர். சாரி சார், இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மீடியாக்காரங்க எல்லாருக்குமே கேட்டுக்கிறேன். இந்த படம் எங்களுக்கு இந்த படத்தை வந்து ரிலீஸ் டைம்ல என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்ண ஒரு நண்பர் இருக்கிறார், யாருக்குமே தெரியாது. கிளமெண்ட் சுரேஷ் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர். இந்த படத்துக்கு கிளமெண்ட் சுரேஷ்ன்ற ஒரு தயாரிப்பாளர் ரிலீஸ், அதாவது இப்ப ரிலீஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, படங்கள் ரிலீஸ் அப்புறம் தான் வியாபாரம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை எங்க படம் ஓடிடுச்சு. இப்ப வியாபாரம் ப்ரொடியூசர் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க, அவங்க முகத்துல பார்த்தாலே தெரியும். ஆனா இப்ப முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி வியாபாரம்ன்றது வந்து 4-5 ஒரு பெரிய ஹீரோஸ்குள்ள படங்கள் தான். ஆனா அதையும் மீறி இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி, இல்ல நாம இறங்குறோம், இந்த டேட்ல வரோம், இந்த டேட்ல ஜெயிக்கிறோம்னு சொன்ன என் ப்ரொடியூசருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பார்த்தாது. குறிப்பா எல்லாருமே சூர்யா சார் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு, செந்தில் சார் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு, ஸ்ரீதர் சார் ஹெல்ப் பண்ணாரு. அதே சமயத்துல எனக்கு வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. கிளமெண்ட் சுரேஷ் சாரும் எனக்கு இந்த படம் ரிலீஸுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தாரு. அவருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு எல்லாருமே நண்பர்கள், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. சீனும் எனக்கு வந்து ஆரம்ப காலத்துல நான் கஷ்டப்படும் போது அவர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. சீனு, உங்க எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான் என் கூட இருக்கீங்க. சீனு, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.